பெருமைக்குரிய வழக்கறிஞர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய அற்புதமான மாலை பொழுது வேளையில் நம்முடைய சிறப்புமிக்க புரோலிட்டர் பீடியஸ் குழுவின் வாயிலாக அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் வருங்கால ஏபிபிகளின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகுப்பு. இன்றைய தலைப்பு த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் நமக்கு வகுப்பெடுக்க வருகை புரிந்துள்ளவர் நமக்கு மிகவும் பரிச்சயமானவரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமிக் இணைந்து நடத்தக்கூடிய நீதிபதி தேர்வுக்கான பயிற்சி மையத்தினுடைய சிறப்பு பயிற்சியாளரும் போலீஸ் அகாடமிக் மற்றும் மேலும் பல அகாடமிக்கில் வகுப்பெடுத்து பல சிவில் நீதிபதிகளையும் பல மாவட்ட நீதிபதிகளையும் பல ஏபிபிகளையும் உருவாக்கிய பெருமைக்குரியவர் மாண்பு பொருந்திய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் ஆர் சித்ராதேவி மேடம் அவர்களை நம் குழுவின் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் மேடம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். ஓகே, தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ். முதல்ல நான் ப்ரோலிட்டேரியட் அண்ட் அவங்க டீமுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு இன்னைக்கு பார்க்க போற ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தி ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016. இந்த சட்டத்தின் செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் என்னன்னா, தி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஆக்ட் 1995 இது செயல்பாட்டுல இருந்தது. இந்த சட்டத்தை தான் இப்ப ரிப்பீல் பண்ணிட்டு நமக்கு இந்த 2016 ஆக்ட கொண்டு வந்திருக்காங்க. சட்டம் எப்ப செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 19/4/2017 இதுல இருந்து இந்த சட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எதுல இருந்து எவால்வ் ஆகுது அப்படிங்கறத பாத்துடலாம். யுனைடெட் நேஷனோட ஜெனரல் அசம்பிளி ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்வென்ஷன், அதாவது கன்வென்ஷன் ஆன் ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியத 13th December 2006 அடாப்ட் பண்றாங்க. ஸோ இதை அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்தியா அதுல ஒரு சிக்னேட்டரியா இருக்கும் இந்த கன்வென்ஷன்ல. தென் சப்சிக்வெண்டா நம்ம இந்த கன்வென்ஷனை ராட்டிஃபை பண்றோம். 2007 நம்ம இதை ராட்டிஃபை பண்றோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த சட்டத்தை எனாக்ட் பண்ணியிருக்கோம். 2016 எனாக்ட் பண்ணி 19/4/2017 செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. சரி, இப்போ இதுல நமக்கு எக்ஸாம் ஓரியன்டா பார்த்தோம் அப்படின்னா எப்பவும் சொல்ற மாதிரி டெஃபினிஷன் ஏரியா ரொம்ப முக்கியம். ஸோ செக்ஷன் 1ல சட்டத்தோட பேர் தி ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 சொல்றாங்க. தென் இது செயல்பாட்டுக்கு கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ற டேட்ல இருந்து வரும். ஸோ தட் இஸ் 19/4/2017. கிளாஸ் செக்ஷன் 2ல கிளாஸ் ஏ பொறுத்த வரைக்கும் அப்பலேட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா செக்ஷன் 14, செக்ஷன் 53 அண்ட் செக்ஷன் 59க்கு கீழே வரக்கூடிய அப்பலேட் அத்தாரிட்டிஸ் தான் அப்பலேட் அத்தாரிட்டி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து கிளாஸ் 2ல அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னா யாருங்கிறத சொல்றாங்க. ஸோ ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ வருவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போ வருவாங்கன்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ வராங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட மேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் முழுமையாகவோ இல்ல சப்ஸ்டான்சியலாவோ பைனான்சியல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதுக்கப்புறமா கண்டோன்மெண்ட் போர்ட் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் தி கண்டோன்மெண்ட் ஆக்ட். ஸோ இவங்கெல்லாம் கண்டோன்மெண்ட்ன்றது இந்த பேரிடர் சமயங்கள்ல வரக்கூடிய அந்த போர்டு. ஸோ கண்டோன்மெண்ட் போர்டு இவங்க தொடர்புபட்ட விஷயங்களா வரும்போது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வருவாங்க. தென் இது இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்க ஹோலாவோ இல்ல சப்ஸ்டான்சியலாவோ ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், தென் லோக்கல் அத்தாரிட்டிஸ் அதர் தென் கண்டோன்மெண்ட் போர்டு. ஸோ இவங்க எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றதுல அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருவாங்க. தென் அடுத்து 2C ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷன். இதுல பேரியர்னா என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரியர் மீன்ஸ் எனி ஃபேக்டர் இன்க்ளூடிங், ஸோ மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ்ன்ற நேச்சர்ல சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் எனி ஃபேக்டர், அதாவது என்னென்ன காரணிகள்லாம் இந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புளை இந்த சொசைட்டியோட ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் பார்ட்டிசிபேஷனை தடுக்கக்கூடிய காரணிகள் எதெல்லாம் வருதோ அது எல்லாமே பேரியர்ன்றதுல வரும். ஸோ இதுல எதெல்லாம் அவங்கள தடுக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த டெஃபினிஷன்ல பார்த்துடலாம். ஸோ மீன்ஸ் எனி ஃபேக்டர் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷனல், கல்ச்சுரல், எக்கனாமிக், environmental, institutional, political, social, attitudinal or structural factor which hampers the full and effective participation of person with disabilities in society. இதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்க்கு சில இல்லஸ்ட்ரேஷன் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். கம்யூனிகேஷனல் பேரியர் அப்படின்னு சொல்லும்போது சென்சரிக்கு
ரிலேட்டடான டிசபிலிட்டி இருக்கும்போது அவங்களுக்கு பேச முடியாதவங்களா இருப்பாங்க, சில பேர் கேட்க முடியல, இல்ல பார்வை குறைபாடு உள்ளவங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அப்ப அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களுக்கு கம்யூனிகேஷனை ஈஸியா பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ரீசனபிள் அகாமடேஷன் இல்லைன்னா அந்த இடத்துல கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணினால அவங்களால இந்த சொசைட்டியோட ஃபுல் அண்ட் எஃபெக்டிவா வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல இந்த கம்யூனிகேஷன்ன்றது ஒரு பேரியர் ஆகுது. சோ அடுத்து கல்ச்சுரல் பேரியர் அப்படின்னு சொல்லும்போது இது என்னன்னா அவங்கள வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடியது. இந்த டிசபிலிட்டி அப்படின்னா டிசபிலிட்டியில இருக்கக்கூடிய பீப்புள வந்து அது வந்து ஏதோ ஒரு சாபம் மாதிரியும் அவங்க இது இந்த டிசபிலிட்டியா அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கடவுள் கொடுத்த மாதிரி அந்த மாதிரி அவங்கள வந்து சொல்றது அவங்களோட ஃபேட்டு இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப நெக்லெக்ட் பண்றது, ஐசோலேட் பண்றது, இல்லைன்னா இந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய சில ரிச்சுவல்ஸ்ல இருந்து அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்றது. சோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த கல்ச்சுரல் பேரியர் அப்படின்றதுக்கு கீழே வரும். தென் எக்கனாமிக் பேரியர் அப்படின்னு சொல்லும்போது லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு வந்து இந்த டிசபிலிட்டியை காரணம் காமிச்சு அதன் மூலமா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து டினை பண்ணப்படுதுன்னா அந்த இடத்துல அது எக்கனாமிக் பேரியர் ஆகும். தென் என்விரான்மெண்டல் பேரியர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அவங்க இந்த இந்த சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்ல வந்து அகாமடேட் ஆகுற மாதிரி என்விரான்மெண்ட். இப்ப வெளியில வராங்க அப்படின்னா அவங்க வந்து டாய்லெட் வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ண மாதிரியான இருக்கணும். அதே போல ஒரு டோர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட அந்த டோர் வந்து அவங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி. இப்போ ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா படிக்கட்டு இருக்கும். நார்மலா இருக்கக்கூடியவங்க அவங்களால ஈஸியா ஏறி இறங்கிட்டு வர முடியும். பட் இவங்களால வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல ரேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லாண்டிங்கா இருக்கக்கூடியது ஒண்ணு போடுவாங்க. அதே போல ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாக்டைல் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிரிப்பா இருக்கிற மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க. அந்த yellow கலர்ல கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டா ஒரு இந்த அக்குப்ரெஷர் செப்பல்ல இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு இது போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்காக பண்ணக்கூடியதுதான். தென் அடுத்து இன்ஸ்டிடியூஷனல் பேரியர் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே நம்ம எடுத்துக்கலாம். எஜுகேஷனா இருக்கட்டும், அது கோர்ட்டா இருக்கட்டும், இல்ல ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். அந்த இடங்கள்ல அவங்களுக்கு பேரியர். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டோம்னா அட்மிஷன் வந்து அவங்களுக்கு இந்த டிசபிலிட்டியை காரணம் காமிச்சு அட்மிஷன்ல வந்து ரிலாக்ஸேஷன் இல்லாம இருக்கிறது, இல்ல ரிசர்வேஷன் கொடுக்கல, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதும் போது எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்காம இருக்கிறது, இல்லைன்னா அவங்க எழுத முடியாதவங்களுக்கு வந்து ஸ்கிரைப் வந்து கொடுக்காம இருக்கிறது. சோ இந்த மாதிரி அதே போல இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனல் பேரியர்ஸ்ன்றதுக்கு கீழே வரும். தென் பொலிட்டிக்கல்னு சொல்லும்போது அவங்க வந்து பொலிட்டிக்கல் அந்த பூத்ல போயிட்டு ஈஸியா ஓட்டிங் போடுறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்கள பயன்படுத்த ஈஸியா போயிட்டு வர்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்காம இருக்கிறது. தென் சோசியல் பேரியர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதல்ல பார்த்த மாதிரி கம்யூனிட்டில இருந்து இந்த டிசபிலிட்டியை காரணம் காமிச்சு இது வந்து ஒரு ஸ்டிக்மா அப்படிங்கிற மாதிரி இந்த டிசபிலிட்டியே வந்து ஒரு ஸ்டிக்மான்ற மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃபை வந்து டெனை பண்றது இது மாதிரியான இதுல வந்து சோசியல் பேரியர்ன்றல வரும். தென் ஆட்டிடியூடினல் பேரியர் வந்து ஆட்டிடியூடினல் பேரியரும் கிட்டத்தட்ட அந்த கல்ச்சர் அண்ட் சோசியல் பேரியர்ல இருக்கு இல்லையா? சோ அது மாதிரியானது. அதாவது இந்த ஸ்டீரியோ டைப் பண்றது அதுவே வந்து இந்த டிசபிலிட்டியே வந்து ஒரு அவங்களுக்கு அந்த டிசபிலிட்டினாலே அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இன்கேபபிள். அவங்க வந்து எப்பவுமே டிபெண்டா தான் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு பர்சன் அந்த மாதிரி சொல்றது. அதே போல அவங்கள வந்து ரொம்ப இந்த பிட்டி அண்ட் சேரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பரிதாபமா பாக்குறது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆட்டிடியூடுனல். அதே போல ஓவர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. அவங்களால எதுவுமே இயலாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள போய் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, அவங்களோட இண்டிபெண்டன்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, கேர்ன்ற நேம்ல போயிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூடுனல் பேரியர்ன்றதுல வரும். தென் அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரேம்ப்ஸ், லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த டோர்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஹேண்ட் ரெயில்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் நேரோ டோர்வே இருக்கிறது. இதெல்லாம் வந்து அவங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே போல இன்ஆக்சசிபிள் டாய்லெட்டா இருக்கிறது, ரயில்வே ஸ்டேஷன் வந்து எலிவேட்டர்ஸ் இல்லாம வந்து இருக்கிறது. சோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ன்றதுக்கு கீழே வரும். சோ மொத்தத்துல என்னன்னா இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பேரியர்ன்றதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது மாதிரியான காரணங்கள்னால இவங்களால ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இந்த சொசைட்டில பண்ண முடியாம இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அதை தடை பண்ணுதும் போகும்போது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் பார்ட்டிசிபேஷனை தடை பண்ணுதோ விச் இன்க்ளூட்ஸ் நம்ம இப்ப சொன்னது இது எல்லாமே இது எல்லாம் வந்து பேரியர் அப்படிங்கறதுல சொல்றாங்க. தென் அடுத்து இது வந்து 2C. அடுத்து 2Dல வந்து கேர் கிவர்னா யாரு அப்படிங்கறத சொல்றாங்க. கேர் கிவர் அப்படிங்கும்போது எனி பர்சன் இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் அண்ட் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ எனி பர்சன் சொல்லிட்டாங்க, இன்க்ளூடிங் தான் பேரண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து இவங்களுக்கு கேர் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே கேர் கிவர் தான். ஸோ அதுல பேரண்ட்ஸும் இன்க்ளூட் ஆகுறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸும் இன்க்ளூட் ஆகுறாங்க.
இவங்க வந்து இதுக்காக பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இந்த கேர் சப்போர்ட் அசிஸ்டன்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்ல வித்தவுட் பேமெண்ட் வந்து கேர் சப்போர்ட் அசிஸ்டன்ஸ் கொடுத்தாலும் சரி, இது எல்லாமே வந்து இந்த கேர் கிவர் அப்படின்றதுக்கு கீழே வருவாங்க. ஸோ கேர் கிவர் அப்படின்னா a person who is providing care, support or assistance to the person with disability with or without receiving the payment and including the parents and family members. வேற ஒண்ணுமே கிடையாது. So this is 2D. தென் அடுத்து 2E ல சர்டிஃபையிங் அத்தாரிட்டி. சர்டிஃபையிங் அத்தாரிட்டி யாருன்னா செக்ஷன் 57ல சொல்லியிருக்கக்கூடிய டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி, வேற ஒன்றும் இல்லை. தென் 2Fல வந்து கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்றது சொல்றாங்க. கம்யூனிகேஷன்ல இது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷனையும் இந்த ப்ரொவிஷன்ல சொல்லியிருக்காங்க, ஃபார்மேட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனையும் உள்ள சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டையுமே உள்ள சேர்த்து சொல்லியிருக்காங்க. மெத்தட்ஸ் அண்ட் ஃபார்மேட்ஸ் ரெண்டுமே உள்ள இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் இன்க்ளூட்ஸ் மீன்ஸ் அண்ட் ஃபார்மேட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், லாங்குவேஜ், display of text, braille, tactile communication, sign, large print, accessible multimedia, written audio, video, visible displays, sign language, plain language, human reader, augmentative and alternative modes, and accessible information and communication technology. So இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் சொல்லும்போது நமக்கு லாங்குவேஜ் தெரியும். லாங்குவேஜ் இன் தி சென்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுல சைன் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் இன்டர்பிரேட்டர் இது பண்றது எல்லாமே அதுக்குள்ள கவர் ஆவாங்க. அடுத்து டிஸ்பிளே ஆஃப் டெக்ஸ்ட்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் லார்ஜான டெக்ஸ்ட்ல இது பண்றது அந்த மாதிரி. இன்னொன்னு காது கேட்க இயலாம இருக்கிறவங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டை பார்த்தா விஷன் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி மெத்தட். தென் பிரெய்லி அப்படின்னு சொல்லும்போது இது நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அந்த பிரெய்லின்னு சொல்லியே ஒரு இது இருக்கு. அது என்னன்னா அதை வந்து அவங்க தொட்டு பார்த்து அதுல இருக்கக்கூடிய சிம்பலை வச்சு அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடு. தென் இந்த டாக்டைல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் த்ரூ டச் பேஸ்டு மெத்தட். அதாவது ஒரு பொருளை தொட்டு, ஏன்னா அவங்களால பார்க்க முடியாது, தொட்டு உணர்ந்து அதோட அந்த டெக்ஸ்டரு அந்த மாதிரியான அந்த அதாவது ரியல் ஆப்ஜெக்ட் அவங்க கையில கொடுத்து அதை அவங்கள ஃபீல் பண்ண வச்சு அதன் மூலமா அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்றது, அது வந்து இந்த டாக்டைல் கம்யூனிகேஷன். தென் சைன் லாங்குவேஜ் நமக்கு தெரியும். தென் லார்ஜ் பிரிண்ட்னா நல்ல பெரிய சைஸ்ல உள்ள பிரிண்ட்ஸ். தென் அக்சசிபிள் மல்டிமீடியானா இப்ப நமக்கு எல்லாமே வந்து த்ரூ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வந்துட்டதுனால இப்போ அவங்களால ஒரு ஸ்மார்ட் போன் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கேட்க முடியாது. அப்படிங்கும் போது போன்ல வந்து அவங்களுக்கு விசிபிளா டெக்ஸ்ட் வர மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம யூடியூப் இதெல்லாம் பார்த்தோம்னாலே மேல வந்து சிசி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது க்ளோஸ்டு கேப்ஷன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. மேல சிசின்னு இருந்திருக்கும், நம்ம டெய்லி பார்த்திருப்போம். அது க்ளோஸ்டு கேப்ஷன். இதெல்லாம் எதுக்காகனா இந்த டிசேபிள்டு பர்சனுக்காக வடிவமைக்கப்பட்டதுதான். அதுல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அவங்க வாய்ஸுக்கு ஏத்த மாதிரி அதுல டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். சோ அப்ப இவங்களால கேட்க முடியாதவங்க அந்த டெக்ஸ்ட்டை பார்த்து புரிஞ்சுப்பாங்க. சோ அந்த மாதிரி. அதே போல இந்த எலக்ட்ரானிக் இதுல வந்து பார்த்தோம்னா ஸ்கிரீன் ரீடரு இதெல்லாம் வந்து இந்த மல்டிபிள் ஆக்சஸ் மீடியான்றதுக்கு கீழே வரும். ஸோ அடுத்து வந்து ரிட்டன் ஆடியோ, வீடியோ, விஷுவல் டிஸ்பிளே இதெல்லாம் நமக்கே தெரியும். தென் சைன் லாங்குவேஜ் நமக்கு தெரியும். தென் பிளெயின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா சில டிசபிலிட்டி வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கும், அவங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம இருப்பாங்க. அந்த மாதிரியான இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து சிம்பிள் லாங்குவேஜ்ல அவங்களுக்கு சொல்றது, அதாவது மல்டிபிளாவோ ரொம்ப டெக்னிக்கலான வேர்ட்ஸை வந்து காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அந்த லாங்குவேஜ்க்கு பேரு பிளெயின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. தென் ஹியூமன் ரீடர் நமக்கு தெரியும். அடுத்து வந்து அக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா refers to method and tools that support and replace spoken or written communication. அதாவது நம்ம பேச்சு மூலமா ரிட்டன் கம்யூனிகேஷன் மூலமா செய்யக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு மாத்து வடிவில் இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸுமே வந்து இந்த அகுமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன்றதுல வரும். அதுதான் வந்து மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் தட் சப்போர்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் கம்யூனிகேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா பிக்சர் கார்டு, சிம்பிள் சார்ட்டு, அதுக்கப்புறம் கெஸ்டர், அதுக்கப்புறம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் நம்மளோட ஐ பால்ஸ் அதோட அந்த இதை வச்சு அந்த ட்ராக்கிங் கம்யூனிகேஷன். ஸோ இது எல்லாமே இதுக்கு கீழே வரும். தென் அடுத்து இது இல்லாம மற்ற ஆக்சசிபிள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே, ஸோ அது கூட கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் அப்படின்றதுக்கு கீழே சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து காம்பிடன்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது செக்ஷன் 49 கீழே வரக்கூடிய அத்தாரிட்டி தான் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. தென் 2H வந்து டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன்னா நம்ம உடனே ஞாபகம் வரணும், இந்த பேரியர் மூலமா அவங்களுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை காஸ் பண்றது, அவங்கள சில விஷயங்கள்ல வந்து ஒதுக்கி வைக்கிறது, எக்ஸ்க்ளூட் பண்றது, அவங்கள வந்து பிரிச்சு பார்க்கறது, டிஸ்டிங்க்ட் பண்றது, எக்ஸ்க்ளூஷன் பண்றது, ரெஸ்ட்ரிக்ஷன் காஸ் பண்றது. இதெல்லாம் எந்த பேசிஸ்ல பண்ணிருக்கணும் அப்படின்னா டிசபிலிட்டின்ற காரணத்தினால பண்ணிருக்கணும். ஸோ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லும் போது
டிஸ்டிங்ஷன், எக்ஸ்க்ளூஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிசபிலிட்டி. இது ஃபர்ஸ்ட். தென் இது என்ன பர்பஸ்க்காக இல்ல இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த டிஸ்டிங்ஷன், எக்ஸ்க்ளூஷன் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் இதன் மூலமா அதோட வாட் இஸ் த பர்பஸ் ஆர் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, impairing or nullifying the recognition, enjoyment or exercise on an equal basis with other of all human rights and fundamental freedoms in the political, economic, social, cultural, civil or any other field, and includes all forms of discrimination and denial of reasonable accommodation. ஸோ இது இப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன்னால அதோட எஃபெக்ட் என்னவா வருது அப்படின்னா, அவங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுது. இம்பேரிங்னா பாதிப்பு, நல்லிஃபைனா அவங்களுக்கு அந்த இதுவே இல்லாம ஆக்குறது. ஸோ இது எதுல அப்படின்னா, அவங்களும் இருக்கக்கூடிய மத்த ஆல் ஹியூமன் பீயிங்கோட சேர்ந்து அவங்களோட ரைட்ஸை என்ஜாய் பண்றதும், அவங்க ஃபுல்லா எல்லா விஷயங்களையும் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் பண்றதையும் தடுக்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இது எதுலலாம் அப்படின்னா, அவங்களோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் எல்லாத்தையும் தடுக்கிற மாதிரி விஷயம். ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் போது அது எந்த நேச்சர்லலாங்கிறத கீழே சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியல், கல்ச்சரல், சிவில் அண்ட் அதர் ஃபீல்ட் அப்படிங்கிறது. தென் அடுத்து, ஸோ இதுல டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கும்போது இந்த காரணத்தினால இதை பண்றது. ஸோ இது எப்படி பண்ண முடியும், எப்படி இந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியும் அப்படின்னா, லாஸ்ட்ல சொல்றாங்க இல்லையா, டிஸ்கிரிமினேஷன் அண்ட் டினையல் ஆஃப் ரீசனபிள் அகாமடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அவங்களை ஒதுக்கி வைக்கிறது அதெல்லாம். அதை தாண்டி இன்னொன்னு டினையல் ஆஃப் ரீசனபிள் அகாமடேஷன் சொல்றாங்க. வாட் இஸ் ரீசனபிள் அகாமடேஷன்றது நமக்கு இங்கேயே 2 வாயில டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசனபிள் அகாமடேஷன்னா ஒண்ணுமே இல்லை, அவங்க எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் அவங்களும் ஆக்சஸ் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும், ஸ்கிரைப் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆக்சசிபிளான ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்கணும். அவங்களால பார்க்க முடியாதுன்னா பிரைலி மெத்தட்ல இல்ல ஆடியோ மெத்தட்ல இல்லைன்னா மாடிஃபைடு ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுக்கணும் எம்ப்ளாய்மெண்டா இருந்ததுன்னா, இல்லைன்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜி கொடுக்கணும், சைன் லாங்குவேஜ். இப்ப கோர்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா அவங்க கோர்ட் ஆக்சஸ் பண்ண மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்கணும். டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான ஏரியா போறாங்கன்னா, சோ இந்த மாதிரி இதுதான் ரீசனபிள் அகாமடேஷன். சோ ரீசனபிள் அகாமடேஷன்றது நமக்கு பின்னாடி டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த ரீசனபிள் அகாமடேஷன். சோ இந்த ரீசனபிள் அகாமடேஷன் அவங்களுக்கு கொடுக்காம தடை பண்றதுமே இந்த டிஸ்கிரிமினேஷன்றதுக்கு கீழே வரும். சோ இதுதான் 2Hல சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து 2Iல எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்னன்றது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் அ கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் பிரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ரெண்டு பேருமே இதுல இன்க்ளூட் ஆவாங்க. தென் ஃபண்ட்னா என்னன்றது 2Jல, ஃபண்ட் மீன்ஸ் தி நேஷனல் ஃபண்ட் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் செக்ஷன் 86. இந்த ஆக்ட்லயே நேஷனல் ஃபண்ட்னு சொல்லி ஒன்னு கான்ஸ்டிடியூட் பண்றாங்க அண்டர் செக்ஷன் 86, அதுதான் ஃபண்ட். தென் அடுத்து 2Kல கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்ன, ஏன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் இன்க்ளூட் ஆகும், பிரைவேட்டும் இன்க்ளூட் ஆகுன்றாங்க. தென் அப்ப கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது 2K. ஸோ அதுல எதெல்லாம் வருவாங்க அப்படின்னா, கார்பரேஷன். தென் கார்பரேஷன் சொல்லும் போது சென்ட்ரல் ஆக்டோ இல்லைன்னா ஸ்டேட் ஆக்டுக்கு கீழே எனாக்ட் பண்ணப்பட்ட கார்பரேஷன். அதுக்கப்புறம் அன் அத்தாரிட்டி ஆர் போர்டு, அது ஓன்ட் ஆர் கண்ட்ரோல்டு ஆர் எய்டட் பை தி கவர்மெண்ட், இல்லைன்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஆர் கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனிங்கும் போது கம்பெனிஸ் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ இது எல்லாமே அண்ட் இது இல்லாம அதர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டும் இந்த கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ன்றது கீழே இன்க்ளூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் செக்ஷன் 2K. தென் அடுத்து 2L ஹை சப்போர்ட்னா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹை சப்போர்ட் அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் நல்ல ஒரு அழுத்தமான ஒரு இன்டென்சிவான அதிகப்படியான ஒரு சப்போர்ட். ஹை சப்போர்ட்ன்றது அதுதான் இன்டென்சிவ் சப்போர்ட்னு சொல்றாங்க. இன்டென்சிவ் சப்போர்ட் என்ன நேச்சர்லனா பிசிக்கல் சப்போர்ட்டா இருக்கலாம், இல்ல சைக்காலஜிக்கலா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது தேவைப்படக்கூடிய அதர் சப்போர்ட்டா இருக்கலாம். இது யாருக்கு தேவைப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெக்வயர்டு பை பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிங்கிறது இன்னும் பின்னாடி வருது. ஸோ பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை இண்டிபெண்டாவும் இல்லைன்னா இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிறதுக்காகவும் தேவைப்படக்கூடிய ஒரு இன்டென்சிவான பிசிக்கல், சைக்காலஜிக்கல் இல்லைன்னா அதர் சப்போர்ட், அதுதான் ஹை சப்போர்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த சப்போர்ட் எதுக்கு அப்படின்னா, அவங்க ஆக்சஸ் பண்ணணும், எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அவங்களும் ஆக்சஸ் பண்ணணும், சொசைட்டியோட அவங்களும் ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது எல்லா ஏரியாவிலையும், அது எஜுகேஷனா இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்டா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், இல்லைன்னா கம்யூனிட்டி லைஃபா இருக்கட்டும், இல்ல ட்ரீட்மெண்ட் அண்ட் தெரப்பியா இருக்கட்டும், எல்லா இடங்களிலையும் அவங்க ஆக்சஸ் பண்றதுக்காகவும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்காகவும், இன்னொன்னு அவங்க இண்டிபெண்டா செயல்படுறதுக்கும், அதுக்கப்புறமா அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு இன்டென்சிவ் சப்போர்ட். இது பிசிக்கல் சப்போர்ட்டா இருக்கலாம், இல்ல சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது சப்போர்ட்டா இருக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா, பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவைப்படக்கூடிய சப்போர்ட். ஸோ இதுல இன்ஃபார்ம்டு டெசிஷன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இன்ஃபார்ம்டு டெசிஷன்னா என்னன்னா,
இப்போ சாதாரணமா வந்து நமக்கே சில விஷயங்கள் இப்போ கன்சென்ட் இப்போ இந்த இன்ஃபார்ம்டுன்ற டெசிஷன்றது எப்போ வரும்னா அந்த கன்சென்ட் கான்செப்டுக்குள்ள வரக்கூடியது. கன்சென்ட்னா நமக்கு தெரியும் கன்சென்ட் ஷுட் பி ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 12 சம்திங் அங்க பாத்திருப்போம் இல்லையா. கன்சென்ட் வந்து எப்பவும் ஃப்ரீயா இருக்கணும். ஸோ அது நமக்கே தெரியும். நம்மளே வந்து நமக்கு அந்த விஷயம் என்னங்கிறது தெரியும். ஸோ நம்மளே ஓனா ஃப்ரீயா கன்சென்ட் கொடுப்போம். சில இடங்கள்ல வந்து நமக்கு அது புரிதல் இருக்காது. அப்ப அந்த ஃபீல்டுல அத பத்தின தெரிந்த நபர் வந்து நமக்கு அதை புரிய வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கக்கூடிய கன்சென்ட்டுக்கு பேரு இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னு சொல்லுவோம். சோ இங்கேயும் அதேதான் இன்ஃபார்ம்டு டெசிஷன் அப்படிங்கும்போது இப்ப உதாரணத்துக்கு இந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட டிசபிலிட்டியை பத்தி அவங்களுக்கு புரிதல் அவங்களுக்கு தெரியாது. டாக்டருக்கு தான் தெரியும். அப்ப டாக்டர் வந்து இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அண்டர்வென்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களால முடிவெடுக்க முடியாது. அப்ப அந்த டாக்டர் அவங்களுக்கு அதை புரிய வச்சு அதுக்கப்புறமா அந்த இன்ஃபார்ம்டான விஷயத்த வச்சு அவங்க கிட்ட இருந்து ஒரு டெசிஷனை வாங்குறது. தட் இஸ் இன்ஃபார்ம்டு டெசிஷன். இப்ப நம்ம ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தான் லா ஃபீல்டுல நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கும். அப்ப அது லேமேனுக்கு தெரியாது. அப்ப நம்ம அந்த ஃபீல்ட அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட டெசிஷன் எடுக்க வைக்கிறது. சோ தட் இஸ் கால்டு இன்ஃபார்ம்டு டெசிஷன். சோ இது எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய இந்த சப்போர்ட் தான் ஹை சப்போர்ட். தென் அடுத்து 2M வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ங்கும் போது இந்த ஆக்டோட எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா மைண்ட்ல எப்பவுமே இதை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஆக்ட் ஃபுல்லாவே என்னன்னா இவங்களை வந்து சொசைட்டியோட இன்க்ளூசிவா நம்ம ட்ரீட் பண்ணணும். அதாவது இவங்களை எந்த இடத்துலயுமே ஐசோலேட் பண்ணிடக்கூடாது, செக்ரிகேட் பண்ணி அவங்கள செப்பரேட்டாவே ட்ரீட் பண்ணக்கூடாது. தே ஆர் ஈக்குவல் வித் ஆல் அதர்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த சட்டம் புதுசா உரிமைகளை கொடுக்க போறது இல்ல. அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு நம்மள மாதிரியே தே ஆர் ஈக்குவல். அவங்க எல்லாத்துக்கும் காமன் பீப்புளுக்கு இருக்கிற மாதிரியே தான் எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருக்கு. அதை அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு அலோ பண்ணணும். எங்கேயுமே பேரியர் இருக்கக்கூடாது. அதனால எல்லா இடங்கள்லயுமே இன்க்ளூசிவ்ன்ற மெத்தட் வந்து நம்ம பின்னாடி நிறைய இடங்கள்ல இந்த இன்க்ளூசிவ்ன்ற வேர்டு டைரக்டா இல்லைன்னா கூட ஆக்ட் ஃபுல்லா அதுதான் எய்மா இருக்கும். அது நீங்க படிக்கும் போது புரியும். ஸோ இங்க வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்னன்றதை டிஃபைன் பண்றாங்க. 2M inclusive education means a system of education wherein students with and without disability learn together. So disability இருக்கக்கூடிய பீப்புளும் டிசபிலிட்டி இல்லாத பீப்புளும் ஒன்னா சேர்ந்து எஜுகேஷன் ஒன்னா சேர்ந்து படிப்பதற்கான ஒரு சிஸ்டம் அதுதான். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் மீன்ஸ் இட் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். இது எந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல வந்து அந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் பேரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க. and the system of teaching and learning is suitably adapted to meet the learning needs of different types of students with disability. so இது வந்து டீச்சிங் மெத்தட் இருக்கு இல்லையா. ஸோ அதுல வந்து ரெண்டு பேரையும் ஒன்னா இன்க்ளூசிவா எடுக்கிறதுக்கு எது சூட்டபிளா அடாப்ட் ஆகுதோ அந்த லேர்னிங் சிஸ்டம் ஆஃப் டீச்சிங் அதுவும் வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்றதுக்கு கீழே வரும். ஸோ இதுக்கு இந்த ப்ரொவிஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் வந்து டிசபிலிட்டி இருக்கக்கூடியவங்க சைல்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகணுமே தவிர்த்துட்டு சைல்டு வந்து ஸ்கூலுக்கு அட்ஜஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது இந்த இது. தென் அடுத்து 2N பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜினா என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன்க்ளூட்ஸ் ஆல் சர்வீசஸ் அண்ட் இன்னோவேஷன் ரிலேட்டிங் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். என்னென்ன சர்வீஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த இதுல வருதோ அது எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன்ல இன்க்ளூட் ஆகும். தென் அடுத்து வேற என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் சொல்றாங்கன்னா இன்க்ளூடிங் டெலிகாம் சர்வீஸ், வெப் பேஸ்ட் சர்வீஸ், எலக்ட்ரானிக் அண்ட் பிரிண்ட் சர்வீஸ், டிஜிட்டல் அண்ட் வேல்யூ சர்வீஸ். ஸோ இதுல எலக்ட்ரானிக் சர்வீஸ், வெப் பேஸ்ட் சர்வீஸ் எல்லாம் புரியும். டிஜிட்டல் அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் கூட நம்ம நெட்வொர்க் மூலமா வந்து கனெக்ட் ஆகக்கூடியதெல்லாம் அந்த டிஜிட்டல் சர்வீஸ்ன்றதுல வரும். விர்ச்சுவல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நேரடியா ரெண்டு பேர் பேசுறதுக்கு பதிலா த்ரூ வீடியோ கான்பரன்சிங் அந்த மாதிரி இதுல வந்து லைவா வந்து கனெக்ட் ஆகக்கூடியது அது வந்து விர்ச்சுவல் சர்வீஸ் அப்படின்றதுக்கு கீழே வரும். ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜில வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இன்னோவேஷன் அது தொடர்புபட்ட எல்லா சர்வீஸும் வரும். அது இல்லாம டெலிகாம் சர்வீஸ், வெப் பேஸ்ட் சர்வீஸ், எலக்ட்ரானிக் அண்ட் பிரிண்ட் சர்வீஸ், டிஜிட்டல் அண்ட் விர்ச்சுவல் சர்வீஸ் எல்லாமே வரும்ன்றது சொல்றாங்க. தென் இதுல வந்து எலக்ட்ரானிக், டிஜிட்டல் பேஸ்டு, வெப் பேஸ்டு எல்லாம் ஓகே. அது என்ன பிரிண்ட் சர்வீஸ் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜில பிரிண்ட் சர்வீஸ் சொல்றாங்க இல்லையா. இந்த பிரிண்ட் சர்வீஸ் என்ன அப்படின்னா இவங்களால வந்து ஏன்னா அவங்களால சில பேருக்கு பார்க்க முடியாம இருக்கும், சில பேர் கேட்க முடியும், அந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கு இல்லையா. அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு மேகசினா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் பாட புத்தகங்களா இருக்கட்டும், இல்ல கோர்ட்ல உள்ள ரெக்கார்ட்ஸா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எதெல்லாம் வந்து இவங்க ஆக்சஸ்
மத்தவங்களோட சேர்ந்து இவங்களும் தான் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணணும், அதான் ஆப்ஜெக்ட். சோ அந்த மாதிரி எல்லா விதமான அந்த இதையுமே அவங்களுக்கும் ஆக்சஸ் பண்ற மாதிரியான பிரிண்ட் ஃபார்மட், அதாவது பிரிண்ட் ஃபார்மட்னா பிரெய்லி மெத்தட்ல வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அவங்களுக்கு எந்த மெத்தட்ல இருந்தா புரியுமோ அந்த மாதிரி. இப்போ அவங்களால பார்த்து படிக்க முடியாதுன்னா அதை வந்து பிரெய்லி ஃபார்மட்லயும் வந்து அது அவங்களுக்கு அங்க அவைலபிளா இருக்கணும் ஆக்சஸ் பண்றதுக்கு. சோ அந்த மாதிரி நாட் ஓன்லி பிரெய்லி, எல்லா மெத்தடும். அதுதான் வந்து இது அதுல ஒரு டைப் இந்த பிரிண்ட் சர்வீஸ்ன்றதுக்கு கீழே வருது. தென் அடுத்து இன்ஸ்டிடியூஷன்றது 2O வந்து சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா institution means an institution for the reception, care, protection, education, training, rehabilitation and any other activities for persons with a disability. So institution போது இது எல்லாமே அவங்கள வந்து ரிசீவ் பண்ணணும், ரிசப்ஷனா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கேர் கொடுக்கக்கூடியது, தென் அவங்கள ப்ரொடெக்ஷன் தேவைப்படுதுன்னா ப்ரொடெக்ஷன், எஜுகேஷன், ட்ரைனிங், அவங்கள ரிஹாபிலிட்டேட் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமான இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷனும் இந்த இன்ஸ்டிடியூஷன்றதுல கவர் ஆகும். தட் இஸ் 2O. தென் லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க அந்த இவங்க எல்லாமே. தென் கண்டோன்மெண்ட் போர்டு, அதுக்கப்புறம் அதர் அத்தாரிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் தி ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், இதெல்லாமே வந்து லோக்கல் அத்தாரிட்டி. தென் 2Q நோட்டிபிகேஷன்றது அபிஷியல் கெசட்ல நோட்டிஃபை பண்றது. தென் அடுத்து பர்சன் அப்படின்னு சொல்லும்போது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 2R கொஞ்சம் முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி மீன்ஸ் person with not less than 40% of a specified disability where specified disability has not been defined in measurable terms and includes a person with a disability where specified disability has been defined in measurable terms as certified by the certifying authority. ஸோ பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு டைப்பா வந்து இதுல சொல்றேன். அதாவது நாட் லெஸ் தேன் 40% டிசபிலிட்டி இருக்கணும், அது வந்து கிரைட்டீரியா சொல்லிட்டாங்க. இது வந்து ரெண்டு டைப்பா வந்து டிசபிலிட்டியை பிரிக்காங்க. ஒன்னு வந்து இந்த ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஸ்பெசிஃபைடு டிசபிலிட்டி அப்படின்னா நமக்கு இந்த சட்டத்திலேயே வந்து பின்னாடி ஒரு ஷெட்யூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஷெட்யூல்ல வந்து சில டிசபிலிட்டிஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி வந்து அதுல சொல்லியிருக்காங்க. இந்த 6 டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி வந்து ஸ்பெசிஃபைடு டிசபிலிட்டின்றதுக்கு கீழே வருது. ஸோ அதை தான் வந்து இங்க ஸ்பெசிஃபைடு டிசபிலிட்டி அப்படின்னு. ஸோ வேர் ஸ்பெசிஃபைடு டிசபிலிட்டி ஹாஸ் நாட் பீன் டிஃபைன் இன் மெஷரபிள் டேர்ம்ஸ்ன்றது எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த 6 டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி பின்னாடி இருக்குல்ல, இதுல வந்து ஒரு சில டிசபிலிட்டியை வந்து நம்மளால வந்து பெர்சன்டேஜ் போட்டு இத்தனை பெர்சன்டேஜ் டிசபிலிட்டின்னு பிரிக்க சொல்ல முடியும். சில டிசபிலிட்டியை வந்து அந்த மாதிரி பெர்சன்டேஜ்ல வந்து நம்மளால சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி எல்லாம் வந்து பெர்சன்டேஜ்ல வந்து பிரிச்சு சொல்ல முடியாது. அதை வந்து டாக்டர்ஸ் எப்படி பிரிப்பாங்கன்னா மாடரேட்டா இருக்கு, இல்ல ரொம்ப லோ லெவல்ல தான் டிசபிலிட்டி இருக்கு, ரொம்ப மைனர் லெவல்ல இருக்கு, மாடரேட்டா இருக்கு, ரொம்ப சிவியரா இருக்கு. ஸோ அதை வந்து அப்படிதான் அவங்க பிரிப்பாங்க. இதே வந்து விஷன்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்குன்னா அதெல்லாம் வந்து அவங்க டிசபிலிட்டி 40%, 60% தே கேன் ஃபிக்ஸ் தி கட் ஆஃப் டிசபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்பா இந்த டிசபிலிட்டி இருக்கு. ஸோ இங்க வந்து டிசபிலிட்டிக்கு வந்து இவங்க பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு டைப்ல எந்த டைப்பா அது இருந்தாலும் பிரச்சனை இல்ல, அது நாட் லெஸ் தென் 40% இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பிரிக்க முடியாத டிசபிலிட்டி அப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா மெடிக்கல் போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபைங் அத்தாரிட்டி வந்து அவங்க அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இப்போ சப்போஸ் வந்து மாடரேட்ன்ற இருக்கிறத அவங்க அதை அப்படி இந்த டிசபிலிட்டிக்கு எடுத்துக்கிற மாதிரி, இல்லைன்னா அந்த மாடரேட்டா அவங்க 40% எடுத்துப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி. ஸோ மொத்தத்துல வந்து அத பெர்சன்டேஜா வந்து நம்மளால இவங்களால வந்து அந்த டிசபிலிட்டியை வந்து ஒரு மெஷரபிள் டேர்முக்குள்ள கொண்டு வர முடிஞ்சாலும் சரி, மெஷரபிள் டேர்முக்குள்ள கொண்டு வர முடியாத நேச்சர்ல டிசபிலிட்டி இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே வந்துட்டு இந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்றது நாட் லெஸ் தென் 40% இருக்கும்போது அதுக்குள்ள கவர் ஆகும். இது வந்து 2R. தென் 2S பொறுத்த வரைக்கும் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது யாருக்கெல்லாம் வந்து லாங் டேர்ம் பிசிக்கல், மென்டல், இன்டெலெக்சுவல் ஆர் சென்சரி இம்பேர்மெண்ட் இருக்கோ, ஸோ ஷார்ட் டேர்ம் டிசபிலிட்டி இதுக்குள்ள டிசபிலிட்டின்றதுக்குள்ள பர்சன் வித் டிசபிலிட்டில வரமாட்டாங்க. ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னாலே அது கண்டிப்பா லாங் டேர்ம் பிசிக்கல், மென்டல் ஆர் இன்டெலெக்சுவல் ஆர் சென்சரி இம்பேர்மெண்டா இருக்கணும். இன் இன்டராக்ஷன் வித் பேரியர் ஹிண்டர்ஸ் ஹிஸ் ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் சொசைட்டி ஈக்குவல் வித் அதர்ஸ். ஸோ இந்த அதாவது மியர் இம்பேர்மெண்ட் மட்டும் டிசபிலிட்டி கிடையாது. இந்த டிசபிலிட்டி இருக்கிறதுனால அது வந்து இந்த பேரியரோட கனெக்ட் ஆகுது. என்னன்னா இவங்களால ஈக்குவலா வந்து சொசைட்டியோட ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியாத அளவுக்கு அது வந்து ஒரு பேரியரை காஸ் பண்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்றதுல சொல்றாங்க. ஸோ அதுதான் பர்சன் வித் டிசபிலிட்டி மீன்ஸ் பர்சன் வித் லாங் டேர்ம் பிசிக்கல், மென்டல், இன்டெலெக்சுவல் ஆர் சென்சரி இம்பேர்மெண்ட் விச் இன் இன்டராக்ஷன் வித் பேரியர்ஸ் hinders his full and effective participation in society equal with others. Then அடுத்து 2T இதுல person with disability having high support needs அப்படிங்கிறது இது வந்து அங்க செக்ஷன் 58ல வந்து சொல்லியிருப்பாங்க, அதை தான் இங்க சொல்றாங்க. ஸோ means a person with benchmark disability certificate under class A of subsection 2 of
செக்ஷன் 58 ஹூ நீட்ஸ் ஹை சப்போர்ட். ஸோ இதுதான் வந்து ஹை சப்போர்ட் நீட் அப்படிங்கிறது அங்க அந்த செக்ஷன் 58 கிளாஸ் 2 கிளாஸ் ஏக்கு கீழே வந்து சர்டிஃபைங் அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி வந்து சர்டிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி தான். டிசபிலிட்டி இருக்கக்கூடிய நபர் பர்சன் வித் டிசபிலிட்டி ஹேவிங் ஹை சப்போர்ட் நீட் அப்படிங்கிறது. தென் அடுத்து ப்ரெஸ்கிரைப்டுன்னு சொல்லும் போது ரூல்ஸ்ல ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. தென் பிரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஏன்னா ஆக்ட்ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க முன்னாடியே. ஸோ கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ இங்க பிரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 2V. இது என்னன்னா கம்பெனி, ஃபர்ம், கோஆபரேட்டிவ், அதர் சொசைட்டி, அசோசியேஷன், ட்ரஸ்டி, ஏஜென்சி, இன்ஸ்டிடியூஷன், ஆர்கனைசேஷன், யூனியன், ஃபேக்டரி ஆர் சச் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அஸ் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் ஸ்பெசிஃபை. ஸோ இது எல்லாமே பட் எதெல்லாம் வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்றாங்களோ அதுதான். தென் அடுத்து 2Wல வந்து பப்ளிக் பில்டிங்னா என்னங்கிறது. பப்ளிக் பில்டிங் வந்து நீங்களே அதை பார்த்துக்கலாம். நமக்கு எதெல்லாம் வந்து பப்ளிக் ஆக்சஸ் அட் லார்ஜ் பப்ளிக் பீப்புள்ஸ் வந்து எதெல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பப்ளிக் பில்டிங்ன்றத சொல்லிட்டாங்க. ஸோ அதுல வந்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் பில்டிங் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். பார்க்கும்போது நமக்கு எஜுகேஷனா இருக்கட்டும், ஒகேஷனல் பர்பஸ்க்கு இருக்கக்கூடிய பில்டிங்ஸ், ஒர்க் பிளேஸ், கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ், பப்ளிக் யூட்டிலிட்டி, ரிலீஜியஸ், கல்ச்சுரல், லெஷர் ஆர் ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ், மெடிக்கல், ஹெல்த் சர்வீஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், ரிஃபர்மேட்டிவ், ஜுடிஷியல் ஃபோரஸ், ரயில்வே ஸ்டேஷன், பிளாட்ஃபார்ம், ரோட்வேஸ், பஸ் ஸ்டாண்ட், டெர்மினல், ஏர்போர்ட் அண்ட் வாட்டர்வேஸ். ஸோ இதெல்லாமே பப்ளிக் அட் லார்ஜ் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய பிளேசஸ். இது வந்து கவர்மெண்ட் இதா இருந்தாலும் சரி, பிரைவேட் இதா இருந்தாலும் சரி, எல்லாமே பப்ளிக் பில்டிங்ன்றதுல வரும். அடுத்து 2X வந்து பப்ளிக் ஃபெசிலிட்டி அண்ட் சர்வீஸ். ஸோ இதுலயும் வந்து மேல சொல்லியிருக்க மாதிரி எல்லா சர்வீஸும் உள்ள இன்க்ளூட் ஆகும். அதுதான் இன்க்ளூட்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெலிவரி ஆஃப் சர்வீஸ் டு த பப்ளிக் அட் லார்ஜ். பப்ளிக் அட் லார்ஜுக்கு டெலிவர் ஆகக்கூடிய எல்லா சர்வீஸும். ஸோ அதுக்குள்ள என்னன்னா பேங்கிங், எஜுகேஷன், ஹவுசிங், ஒகேஷனல் ட்ரைனிங், எம்ப்ளாய்மெண்ட், கேரியர் அட்வான்ஸ்மெண்ட், ஷாப்பிங், மார்க்கெட்டிங், ரிலீஜியஸ், கல்ச்சுரல், லெஷர், ரீக்ரியேஷனல், மெடிக்கல், ஹெல்த், rehabilitation, banking, finance, insurance, communication, postal and information, access to justice, public utilities, transportation எல்லாமே. தென் அடுத்து ரீசனபிள் அகாமடேஷன் முக்கியமான டெஃபினிஷன் 2Y. ஸோ இது முன்னாடியே இன்னொரு ப்ரொவிஷனோட சேர்த்து சொன்னேன். இதுல ரீசனபிள் அகாமடேஷன் சொல்லும்போது மீன்ஸ் நெசசரி அண்ட் அப்ராப்ரியேட் மாடிஃபிகேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் without imposing a disproportionate or undue burden in a particular case to ensure to person with a disability the enjoyment or exercise of right equally with others ன்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம நிறைய இந்த டிசேபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் பயன்படுத்துறதுக்கு மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ பொருளா எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரேம்ப் இருக்கணும், பப்ளிக் ஆக்சஸ் டாய்லெட் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி பிரெய்லி, ஆடியோ மெட்டர், அந்த ஆடியோ மெட்டீரியல். அதுக்கப்புறம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸ்ட்ரா டைம், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் இல்லையா. இது எல்லாமே என்ன அப்படின்னா இத மைண்ட்ல வச்சுட்டு இந்த ப்ரொவிஷனை பாருங்க. மீன்ஸ் நெசசரி அண்ட் அப்ராப்ரியேட் மாடிஃபிகேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றாங்க. இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப உதாரணத்துக்கு இந்த ரேம்ப் எடுத்துக்கலாம். ரேம்ப்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்லாண்டிங்கா இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்ல ஏறி போறதுக்கு பதிலா ஸ்லாண்டிங்கா இருக்கக்கூடிய அந்த ஒரு இது. இந்த வீல் சேர்லாம் இருக்கிறவங்க அதுல உருட்டிட்டு போனா அப்படியே ஏறிடலாம்ல. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இத பாத்தீங்கன்னா இத அவங்களும் யூஸ் பண்ண முடியும், நார்மலா இருக்கக்கூடிய மத்த பீப்புளும் யூஸ் பண்ண முடியும். சோ இந்த ரீசனபிள் அகாமடேஷன்ன்றதுல இவங்க என்ன கொண்டு வராங்கன்னா, ஒரு பொருளையோ இல்ல ஒரு விஷயத்த உருவாக்கும் போதே இத ஃபர்தரா டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புளுக்குன்னு சொல்லி அதுல எந்த விதமான மாடிஃபிகேஷனோ அட்ஜஸ்ட்மெண்ட்டோ பண்ணாம ஆஸ் அ ஹோல் இன்க்ளூசிவா எல்லாத்துக்குமே பயன்படுத்துற மாதிரி முதல்லயே விஷயங்களை வந்து கொண்டு வரணும். அதுதான் வந்து இந்த ரீசனபிள் அகாமடேஷன் மீன்ஸ் நெசசரி அண்ட் அப்ராப்ரியேட் அதாவது சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அதுல இருக்கலாமே தவிர்த்துட்டு எல்லாருமே அதை ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் நெசசரி அண்ட் அப்ராப்ரியேட் மாடிஃபிகேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் without imposing or disproportionate or undue burden in a particular case. ஸோ இந்த இப்ப உதாரணத்துக்கு இப்ப டிசபிலிட்டி பீப்புள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிசபிலிட்டி பீப்புள்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு மட்டுமே ஒரு இம்போஸ் பண்ற மாதிரியோ இல்ல டிஸ்ப்ரொபோர்ஷனேட் பண்ண மாதிரியோ இல்ல அன்டியூ பர்டனை காஸ் பண்ற மாதிரியோ எந்த விதமான அவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய எதையுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இட் சுட் பி இன்க்ளூசிவா எல்லாத்துக்குமே இவங்க எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி இருக்கணும். இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன மாடிஃபிகேஷனோ அட்ஜஸ்ட்மெண்டோட பயன்படுத்துற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் டு என்ஷூர் டு பர்சன் வித் டிசபிலிட்டி தி என்ஜாய்மெண்ட் ஆர் எக்ஸசைஸ் ஆஃப் ரைட் ஈக்குவலி வித் அதர்ஸ். ஸோ இப்படி இருக்கக்கூடிய அகாமடேஷனுக்கு பேரு தான் ரீசனபிள் அகாமடேஷன். ஸோ அந்த ரீசனபிள் அகாமடேஷன் சொல்லும்போது இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டோம்னா
அவங்களும் மத்தவங்களோட நார்மல் பீப்புளோட இன்க்ளூசிவா இருக்கணும். பட் இவங்களுக்கு அங்க ரீசனபிள் அகாமடேஷன் என்னது? அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வந்து எக்ஸாமுக்கு குடுக்குறது, அவங்களுக்கு பீரியாடிக்கல் இன்டர்வல் குடுக்குறது, அவங்களுக்கு ஒரு ஸ்கிரைப குடுக்குறது. சோ அதே போல அவங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டத்துல அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணுனா புரியுமோ அந்த மாதிரி சைன் லாங்குவேஜ் ப்ரொவைட் பண்றது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அந்தந்த இடத்துக்கு அவங்களுக்கு பொருத்திக்கோங்க. சோ இது வந்து காமன் பீப்புளுக்கும் அவங்களுக்கும் அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதுல வந்து வேற எந்த விதமான பர்டிகுலரா வேற எந்த பர்டனோ இல்ல ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டோ எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நேச்சர்ல வரக்கூடியது எல்லாம் இருக்கிறது தான் வந்து ரீசனபிள் அகாமடேஷன். சோ இது எதுக்குன்னா டு என்ஷூர் டு பர்சன் வித் டிசபிலிட்டி தி என்ஜாய்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸ் ஆஃப் ரைட் ஈக்குவலி வித் அதர்ஸ். ஸோ இது வந்து அந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் அவங்களோட ரைட்ஸை மற்றவங்களோட ஈக்குவலா என்ஜாய் பண்றதுக்கும் எக்ஸசைஸ் பண்றதுக்கும் என்ஷூர் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய இந்த அகாமடேஷன். திஸ் இஸ் 2Y. தென் 2Zல ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன்னா என்னங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல யாரெல்லாம் ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன்ல வருவாங்க அப்படின்னா மீன்ஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆர் அ டிசேபிள்டு பர்சன் ஆர்கனைசேஷன். ஸோ அதாவது டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் இருக்கக்கூடிய அசோசியேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன்ல முதல்ல வருவாங்க. அதுக்கப்புறம் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் பேரண்ட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ இதுல வந்து டிசேபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சனோட சேர்ந்து அவங்களோட பேரண்ட்ஸும் இருக்கக்கூடிய அவங்களையும் அகாமடேட் பண்ணக்கூடிய நேச்சர்ல இருக்கக்கூடிய அந்த அசோசியேஷன்ஸ். அடுத்து அசோசியேஷன் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இதுல பேரண்ட்ஸ் இல்ல பட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த டிசேபிள்டு பர்சனும் இருக்க மாதிரியான அசோசியேஷன். ஆர் வாலண்டரி ஆர் நான் கவர்மெண்டல் ஆர் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன். ஸோ இது இல்லாம வேற ஏதாவது வாலண்டரி என்ஜிஓஸ், சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், ட்ரஸ்ட், சொசைட்டி, the non-profit company இவங்கெல்லாம் வந்து working for the welfare of the people with disability அப்படின்னா then இது மட்டும் இருந்தா பார்த்தாது they have to duly registered under the act of parliament or state legislation. so இதுதான் வந்து 2Yல 2Zல இருக்கக்கூடிய registered organization அப்படிங்கிறது. then அடுத்து 2ZA rehabilitation. ஸோ ரீஹாபிலிட்டேஷன்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ரெஃபர்ஸ் டு அ ப்ராசஸ். இது வந்து ஒரே நாள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதனாலதான் இது வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இட் ரெஃபர்ஸ் டு அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸோட எய்ம் என்ன அப்படின்னா ரெஃபர்ஸ் டு அ ப்ராசஸ் எய்ம்டு அட் enabling person with a disability to attain and maintain optimal physical, sensory, intellectual, psychological, environmental or social function level. ஸோ இது இந்த ப்ராசஸோட எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய இந்த பர்சன் வந்து அவங்க அட்டைன் பண்ணணும் அண்ட் மெயின்டைன் பண்ணணும். எதை அப்படி அவங்களுக்கு உகந்த மாதிரியான ஒரு பிசிக்கல், சென்சரி, இன்டெலக்சுவல், சைக்காலஜிக்கல் என்விரான்மெண்ட்டை அவங்க அடையணும். அடைந்தா மட்டும் பத்தாது, அது சப்சிஸ்டா அப்படியே திருப்பி மெயின்டைனும் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறது இதுல 2ZAல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அதாவது இந்த ரீஹாபிலிட்டேஷன்ன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆப்டிமல்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்களே அவங்களுக்கு உகந்த மாதிரி அது இருந்த மாதிரி இருக்கணும்ன்றது. ஸோ இதை வந்து நார்மலைசேஷன் பண்ணக்கூடாது. ஃபோக்கஸ் ஆன் தி மேக்சிமம் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் டிக்னிட்டி. அந்த பீப்புளுக்கு தேவைப்படக்கூடிய மேக்சிமம் லெவல் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து அவங்க இண்டிபெண்டாவும் அவங்க டிக்னிட்டியாவும் இருக்கிறதுக்கான மேக்சிமம் லெவல் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து அந்த மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் நார்மலைஸ் பண்ற மாதிரியான ப்ராசஸா இருக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் 2ZA. தென் அடுத்து 2Bயை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது இதுல சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா இந்த டிசபிலிட்டி இருக்க பீப்புளுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ன்றதுல வந்து மெயின்டைன் பண்ணணுன்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ப்ரொவிஷன் ரீட் பண்ணிடுறேன். ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் எனி ஆஃபீஸ் ஆர் பிளேஸ் established and maintained by the government for the collection and functioning of information either by keeping of register or otherwise regarding. ஸோ இது வந்து இந்த ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லக்கூடியது இட் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்டு பை தி கவர்மெண்ட் அப்படிங்கிறது முதல்ல. சரி, இது எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? ஃபார் த பர்பஸ் ஆஃப் கலெக்ஷன் அண்ட் ஃபர்னிஷிங். எதை கலெக்ட் பண்ணணும், எதை ஃபர்னிஷ் பண்ணணும், எதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எய்தர் அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரியில எழுதி மெயின்டைன் பண்ணாலும் சொல்லி இல்ல ஆர் அதர்வைஸ். இப்ப எல்லாமே வந்து வெர்ஷனுக்கு மாறிடுச்சு. ஸோ ஆர் அதர்வைஸ்ல நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்றாங்க. மீன்ஸ் எனி ஆஃபீஸ் ஆர் பிளேஸ் எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் பை தி கவர்மெண்ட் ஃபார் த கலெக்ஷன் அண்ட் ஃபர்னிஷிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எய்தர் பை கீப்பிங் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர் அதர்வைஸ் ரெகார்டிங். எது தொடர்புபட்ட இன்ஃபர்மேஷன் அப்படின்னா பர்சன் ஹூ சீக்ஸ் டு என்கேஜ் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் அமongst த பர்சன் வித் டிசபிலிட்டி. யாரெல்லாம் வந்து
எம்ப்ளாயி வந்து எனக்கு டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் வந்து எம்ப்ளாயியா எனக்கு வேணும் அப்படின்னு எந்தெந்த அதாவது இப்போ வந்து ஒரு கம்பெனி ஆர் கார்பரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த கம்பெனில கம்பெனி இப்போ பிரைவேட்டா இருக்கட்டும் கவர்மெண்டா இருக்கட்டும் கவர்மெண்ட்னு சொல்லும்போது அங்க ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு ஆக்ட்ல சொல்றாங்க. இப்போ சப்போஸ் இதே பிரைவேட்டா இருக்காங்க அப்படிங்கும் போதும் இந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புளை வந்து அகாமடேட் பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய கன்செஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நாங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து எம்ப்ளாய்மெண்ட் எனக்கு இந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதையும் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, பர்சன்ஸ் who seek to engage employees from amongst the person with disability. So disability இருக்கக்கூடிய பீப்புள்ல வந்து எனக்கு எம்ப்ளாயியா வேணும்னு யாரெல்லாம் கேட்கறாங்களோ அவங்க தொடர்புபட்ட அந்த இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணணும். அடுத்து பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஹூ சீக் எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பர்டிகுலர் அந்த பர்சன் யார் வந்து எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் வேணும்னு சொல்லி அங்க போய் பதிவு பண்றாங்களோ அந்த இது. தென் அடுத்து வேகன்சிஸ் டு விச் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட் மே பி அப்பாயிண்டட். ஸோ இது வந்து இந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புளுக்கான தகுந்த வேகன்சிஸ் அது என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதும் ஃபர்னிஷ் பண்றதும் அதை மெயின்டைன் பண்றதும் தான் இந்த ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆஃபீஸோட வேலை. தென் இது வந்து அடுத்து வந்து 2ZC ஸ்பெசிஃபைடு டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஷெட்யூல்ல சொல்லியிருக்காங்க அந்த 6 டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி. அடுத்து 2Dல வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இதுல எல்லா டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் சொல்லியிருக்காங்க. ரோடு டிரான்ஸ்போர்ட், ரயில் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட், வாட்டர், பாரா டிரான்சிட் சிஸ்டம் அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, ரோடு அண்ட் ஸ்ட்ரீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து 2ZE இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷன். யூனிவர்சல் டிசைன்னா என்ன அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிவர்சல் டிசைன் மீன்ஸ் தி டிசைன் ஆஃப் ப்ராடக்ட், என்விரான்மெண்ட்ஸ், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ இது வந்து பெப்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூனிவர்சல் டிசைன் வந்து சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக PEPS பெப்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. P denotes for product, E denotes for environment, அடுத்து P வந்து denotes for programs and S வந்து service. ஸோ இது வந்து யூனிவர்சல் டிசைன்னா என்ன சொல்றாங்கன்னா மீன்ஸ் டிசைன் ஆஃப் ப்ராடக்ட், design of environment, design of programs and service to be usable by all people to the greatest extent possible without the need for adoption or specialized design and shall apply to assistive device including advanced technology for particular group of person with a disability. இது நம்ம இந்த ரீசனபிள் அகாமடேஷன் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரியான ஒரு இதுதான். என்னன்னா லார்ஜஸ்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணணும். அதே போல லார்ஜஸ்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியான என்விரான்மெண்ட், ப்ரோக்ராம்ஸ், சர்வீஸ் எல்லாமே அந்த இது இவங்களுக்கும் அடாப்ட் ஆகுற மாதிரி அதாவது இவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா அதுல வந்து எந்த விதமான டிசைனோ இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷலா எதுவும் செய்யணும்ன்றது இல்லாத அளவுக்கு உருவாக்கப்படக்கூடிய ப்ராடக்ட், என்விரான்மெண்ட்ஸ், ப்ரோக்ராம்ஸ், சர்வீஸ் இதுதான் வந்து இந்த யூனிவர்சல் டிசைன் அப்படின்றதுல சொல்றாங்க. ஃபர்தரா இதுக்குள்ள வந்து வேற என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் ஃபார் பர்டிகுலர் குரூப் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ இவங்களுக்காகவே சில அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஏதாவது கொண்டு வராங்கன்னா அதுவும் இந்த யூனிவர்சல் டிசைன்றதுல கவர் ஆகும். ஸோ இப்போ யூனிவர்சல் டிசைனை பார்க்கும்போது இந்த பில்டிங் அண்ட் பப்ளிக் ஸ்பேஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அந்த ரேம்ஸ், லிஃப்ட்ஸ், தென் ஆக்சசிபிளா இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ், அதுக்கப்புறம் அந்த டாக்டைல் பாத்லாம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்திருப்போம். அது நம்மளும் யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ், அதே போல டாக்டைல் சைனேஜ், தென் ஆக்சசிபிளான ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ், அப்புறம் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஆக்சசிபிள் பண்ற மாதிரியான கிளாஸ் ரூம்ஸ், லேர்னிங் மெத்தட்னு பார்க்கும்போது அவங்களுக்கு மல்டிபிள் ஃபார்மேட்ஸ்ல கொடுக்கறது. தென் டிஜிட்டல் இதுல வந்து பார்த்தோம்னா வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் இந்த தென் ஸ்கிரீன் ரீடர்ஸ். ஸோ ஸ்கிரீன் ரீடருங்கும் போது அவங்களுக்கு அங்கே டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும்போதே அவங்களுக்கு அது ரீடும் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ இவங்களுக்கு வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும், அந்த மாதிரியானது. ஸோ அடுத்து வந்து ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வாய்ஸ் கமாண்ட் கொடுக்குற மாதிரியானது, பிரெய்லி மெத்தட்ல இருக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த யூனிவர்சல் டிசைன்றதுக்கு கீழே வருது. ஸோ இதோட வந்து நமக்கு டெஃபினிஷன் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. தென் அடுத்து செக்ஷன் 3. ஸோ டெஃபினிஷன் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆக்ட் படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும், அதனால தான் ரொம்ப கொஞ்சம் எலாபரேட்டா. தென் செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும்
ஈக்குவாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன். இதுல வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து ஃபண்டமெண்டல் என்னன்னா தே ஆர் ஈக்குவல் வித் அதர்ஸ். அவங்களும் எல்லாரும் போல ஈக்குவல். ஸோ அவங்களும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணப்படுறாங்களா, அவங்களோட ஈக்குவல் ரைட்ஸை வந்து அவங்க ஃப்ரீயா என்ஜாய் பண்றாங்களா, அவங்க வந்து கண்ணியமா மதிக்கப்படுறாங்களா, அவங்க வந்து இன்டெகிரிட்டியா அவங்களோட இன்டெகிரிட்டி வந்து மத்த ஈக்குவலா ட்ரீட் பண்ணப்படுதா அப்படிங்கறத கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டியில வந்து முதல்ல அதை தான் சொல்றாங்க. ஸோ இது கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் என்ஷூர் பண்ணணும். தென் இது வந்து கிளாஸ் 1ல. கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் இந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய இந்த பீப்புள் வந்து அவங்களோட கெப்பாசிட்டிய ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கு தேவையான அப்ராப்ரியேட் என்வரான்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து எப்பவுமே ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சில டிசபிலிட்டிஸ் இருக்கு, அவங்களால நார்மல் பீப்புள் மாதிரி ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அப்படிங்கும்போது அவங்க ஃபுல் பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணும்னா அவங்களுக்கு என்ன ரீசனபிள் அகாமடேஷன் கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதுக்கான தேவைப்படக்கூடிய ஸ்டெப்ஸை வந்து கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 2. தென் கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் டிசபிலிட்டியை காரணம் காமிச்சு யாரையுமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. சப்போஸ் கவர்மெண்ட் வந்து டிசேபிள்டு பர்சனோட எம்பவர்மெண்ட்டுக்காகவோ அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டும் ஏதாவது ஒரு ஆக்ட் ஆர் ஒமிஷன் காஸ் பண்ணணுங்கும் போது தே கேன் டூ இட். இது வந்து கிளாஸ் 3. தென் கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் டிசேபிலிட்டியை காரணம் காமிச்சு அவங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டியை வந்து டெப்ரைவ் பண்ணக்கூடாது. கிளாஸ் 5 பொறுத்த வரைக்கும் ரீசனபிள் அகாமடேஷன் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து கவர்மெண்ட் எடுக்கணும். இது வந்து கிளாஸ் 5. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 3ல இருக்கக்கூடிய விஷயம். தென் செக்ஷன் 4ல வந்து விமன் அண்ட் சைல்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரைட்ஸை ஈக்குவலா என்ஜாய் பண்றதுக்கான தேவைப்படக்கூடிய மெஷர்ஸை வந்து கவர்மெண்ட் எடுக்கணும். சப்கிளாஸ் 2ல வந்து சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களோட வியூஸை வந்து ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான அவங்க ரைட்டை அவங்க ஈக்குவலா வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ் அண்ட் அவங்களோட டிசபிலிட்டிக்கு, ஏன்னா ஒரு ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் ஒரு மாதிரியான சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அவங்களோட ஏஜ் அண்ட் டிசபிலிட்டிக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ சப்போர்ட்டுக்காக ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 4. தென் செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி லைஃப்னா என்னன்றது சொல்றாங்க. ஸோ கம்யூனிட்டி லைஃப் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி இருக்கணும்னா அவங்கள வந்து ஐசோலேட் பண்ற மாதிரி இருக்கவே கூடாது, அவங்கள தனியா ஒரு செப்பரேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இவங்களோட கம்யூனிட்டி லைஃப் வந்து இன்க்ளூசிவ் நேச்சர்ல இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா த பர்சன் வித் டிசபிலிட்டி ஷால் ஹேவ் த ரைட் டு லிவ் இன் தி கம்யூனிட்டி. அவங்க இன் ஜெனரல் கம்யூனிட்டியோட அவங்களும் சேர்ந்து வாழ்வதற்கான உரிமை இருக்கு. தென் அடுத்து த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஷால் என்டியூர் தட் a person with a disability not obliged to live in any particular living arrangement. இதுதான் பர்டிகுலரா இந்த லிவிங் அரேஞ்ச்மெண்ட்ல தான் நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்கள எங்கேயுமே வந்து ஐசோலேட் பண்ணக்கூடாது. தென் அடுத்து வந்து given access to range of in-house residential and other community support service including personal assistance necessary to support living with due regard to age and gender சொல்றாங்க. ஸோ இதுல வந்து அவங்க வாழ்வதற்கு ரேஞ்ச் ஆஃப் இன்ஹவுஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரேஞ்ச் ஆஃப் இன்ஹவுஸ்னா என்னன்னா வெரைட்டி ஆஃப் சப்போர்ட் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேச்சர்ல வெரைட்டி ஆஃப் சப்போர்ட் ஆப்ஷன் இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு சப்போர்ட் ஆப்ஷனை மட்டும் கொடுத்துட்டு இந்த இன்ஹவுஸ் அப்படின்னு சொல்றது என்ன, அதாவது ரேஞ்சுன்னு சொல்றது வந்து வெரைட்டி ஆஃப் சப்போர்ட் ஆப்ஷன் இருக்கணும். இன்ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னன்னா அவங்களோட ஓன் ஃபேமிலிலேயே அவங்க வாழ்றதுக்கான எல்லா சப்போர்ட்டையும் அவங்க கொடுக்கணும். அவங்கள வேற இடத்துல பிரிச்சு கொண்டு போய் வச்சு கிடையாது. ஸோ அதுதான் வந்து இன்ஹவுஸ்ன்றதுல சொல்றாங்க. ஸோ அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்குள்ள அவங்க வாழ்வதற்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய வெரைட்டி ஆஃப் சப்போர்ட் ஆப்ஷன்ஸை கொடுக்கணும். தென் அது வந்து ஃபிளெக்சிபிளான ஒரு நீட் பேஸ்டா இருக்கணும், நீட் பேஸ்டு சர்வீஸா இருக்கணும். ஏதாவது ஒரே ஒரு யூனிஃபார்மான ஒரு சர்வீஸை கொடுத்துட்டு ரிஜிட் மாடல்ல வந்து எதையும் கொடுக்க கூடாது அவங்களுக்கு. தென் அடுத்து இந்த சப்போஸ் வந்து இன்ஹவுஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கவே முடியல, அவங்களால குடும்பத்தோட வாழ முடியல, அந்த மாதிரி ஒரு இது வரும்போதுதான் ரெசிடென்ஷியல் இதுக்கு போகணும். ஸோ அந்த ரெசிடென்ஷியல் இதுக்கு போகும்போது எப்படி இருக்கணும்னா அந்த ஷார்ட் ஸ்டே ஹோம்ஸ் இல்லைன்னா குரூப் ஹோம்ஸ் அந்த மாதிரியானதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் வாழ்வதற்கு அசிஸ்டட் லிவிங் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரியானதுக்கெல்லாம் கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இது வந்து இன்ஹவுஸ் இதுக்கு வந்து வழி இல்லாதப்போதான். தென் அடுத்து அதர் கம்யூனிட்டி சப்போர்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கம்யூனிட்டி சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தொழில்முறை கல்வி ட்ரைனிங் கொடுக்கறது, எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட் பண்றது, அவங்க ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய இந்த பீர் குரூப் சப்போர்ட் சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட், ஸோ இது எல்லாமே வந்து இந்த கம்யூனிட்டி சப்போர்ட்ன்றதுக்கு கீழே வரும். ஸோ இன் ஜென்ரல் அவங்கள இன்க்ளூசிவ் மெத்தட்ல சொசைட்டியோட கம்யூனிட்டியோட வாழ்றதுக்கான என்விரான்மெண்ட்டை கொடுக்கணுமே தவிர்த்துட்டு ஐசோலேஷன்றதுக்கு போகவே கூடாது. அவங்கள இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணக்கூடாது. டிசபிலிட்டியை காரணம் காட்டி அவங்கள இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து இந்த கம்யூனிட்டி லைஃப்னு சொல்றது இந்த செக்ஷன் 5 முக்கியம். தென் அடுத்த செக்ஷன் 6 வந்து ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் க்ரூயல்டி அண்ட் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு க்ரூயல்ட்டியோ இல்லை இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட்டோ
நடக்கல அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்ஸ் எடுக்கணும். தென் அடுத்து வந்து நோ பர்சன் இவங்க வந்து இந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள எந்த விதமான ரிசர்ச்சுக்கும் வந்து இவங்களை ஆளாக்கப்படக்கூடாது வித்தவுட் தேர் கன்சென்ட் அப்படிங்கறத அடுத்த கிளாஸ் 2ல வந்து அதை தான் சொல்றாங்க. ஸோ எந்த விதமான ரிசர்ச்சுக்கும் வந்து அவங்கள சப்ஜெக்ட் ஆக்கக்கூடாது. அவங்க ஃப்ரீ கன்சென்ட் கொடுத்திருந்தாங்கனாலோ இல்லைன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம்டு கன்சென்ட் இருந்ததுனாலோ, இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னா நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், அந்த இன்ஃபார்ம்டு டெசிஷன் சொல்லும்போது இப்போ டாக்டர்ஸ்னா ட்ரீட்மெண்ட் பத்தி அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அதன் மூலமா புரிதல் ஏற்பட்டு அவங்க கன்சென்ட் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ஸோ அவங்க ஃப்ரீ கன்சென்ட் இல்லைன்னா இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அவங்க கிட்ட வாங்காம அவங்களுக்கு வந்து எந்த விதமான இதுக்கும் அவங்களை சப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. அதோட சேர்த்து அவங்கள ரிசர்ச் ஒர்க்குக்கு அண்டர்வென்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ப்ரையர் பெர்மிஷன் யார்கிட்ட இருந்து வாங்கணும்னா கமிட்டி ஃபார் ரிசர்ச் அண்ட் டிசபிலிட்டி விச் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் தி பிரெஸ்கிரைப்டு மேனர் சொல்றாங்க. ஸோ கமிட்டி ஃபார் ரிசர்ச் அண்ட் டிசபிலிட்டின்றது இந்த கவர்மெண்ட் வந்து இது கான்ஸ்டிடியூட் பண்ணி கொடுக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து பெர்மிஷன். ஸோ இந்த கமிட்டியில வந்து எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படின்னா 50% ஆஃப் தி பீப்புள் வந்து இந்த டிசபிலிட்டி நாட் லெஸ் தென் ஹாஃப் ஆஃப் தி மெம்பர் வந்து டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சனா இருக்கணும். அப்படி இல்லாட்டி மெம்பர்ஸ் ஆஃப் தி ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன், அந்த ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன்னா இவங்க தொடர்புபட்ட ஆர்கனைசேஷன் தான் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஸோ அதுல உள்ள மெம்பர்ஸ் இவங்க வந்து நாட் லெஸ் தென் 50% இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கமிட்டி கிட்ட வந்து ப்ரேயர் பெர்மிஷன் வாங்கினாதான் இந்த ரிசர்ச் இதெல்லாம் வந்து பண்ண முடியும் சொல்லக்கூடியது. தென் 6 தென் 7 பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அபியூஸ் வயலன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது என்ன செக்ஷன் 7ல வந்து அவங்க எந்த விதமான அபியூஸோ வயலன்ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷனோ எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கான எல்லா ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸும் வந்து கவர்மெண்ட் எடுக்கணும். தென் அடுத்து இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை வந்து கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய வேற என்னதெல்லாம் பண்ணணுங்கிறத கீழே லிஸ்ட் அவுட் பண்றாங்க. சப்போஸ் இந்த ஏதாவது அபியூஸோ வயலன்ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷனோ நடந்துருச்சுன்னா இமீடியட்டா வந்து அதுக்கு வந்து காக்னிசன்ஸ் வந்து எடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. தென் அடுத்து காக்னிசன்ஸ் எடுத்த உடனே அந்த இன்சிடென்ட் அவாய்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். சப்போஸ் நடந்துருச்சுன்னா அதை எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர், அந்த ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். தென் அடுத்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ரெஸ்கியூ பண்றதுக்கான இது, தென் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி ரிஹாபிலிட்டேஷன் பண்றதுக்கான மெஷர்மெண்ட்ஸ், தென் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றது, இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கிறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம், இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ன்றது கிளாஸ் 1. தென் கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் சப்போஸ் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவங்களுக்கு ரீசன் டு பிலீவ் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அபியூஸோ இல்ல வயலன்ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷனோ அவங்களுக்கு நடந்திருக்கு இல்ல நடக்க போகுதுன்ற மாதிரி நம்புறதுக்கு காரணம் இருக்குது அப்படின்ன பட்சத்துல அவங்க இமீடியட்டா என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட லோக்கல் லிமிட்ல இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை போயிட்டு அதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது வந்து எனி பர்சன் யாருனாலும் பண்ணலாம், அது இல்லாம ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் இவங்கலாம். ஸோ ரீசன் டு பிலீவ் இருந்ததுன்னா தே கேன் கம்ப்ளைண்ட் பிஃபோர் தி ஜூரிஸ்டிக்ஷனல் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அவங்க கிட்ட. இப்ப இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணன உடனே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டா தேவைப்படக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா அந்த அக்கரன்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு. சப்போஸ் அந்த மாதிரி அக்கரன்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கும், அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த தேவைப்படக்கூடிய ப்ரொடெக்ஷன் அண்ட் கஸ்டடி கொடுக்கறதுக்காகவும், தென் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுதுன்னா மெயின்டெனன்ஸ்க்கு தேவையான இந்த ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து பவர்ஸ் இருக்கு. தென் அடுத்து கிளாஸ் 4ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து கிளாஸ் 3ல அவங்களோட என்னெல்லாம் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணலான்றது. 4ல வந்து போலீஸ் ஆபீசருக்கு வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கிடைக்குது அப்படிங்கும்போது அவங்க இமீடியட்டா என்ன பண்ணணும்ன்றது 4ல சொல்றாங்க. ஸோ போலீஸ் ஆபீசரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ரொடெக்ஷன் ஆர்டருக்காக அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் சொல்லி அவங்களை அப்ரோச் பண்றதுக்கு அப்ளை பண்ண சொல்லணும். தென் அடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், ஏன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நியரஸ்ட் ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன இருக்கோ அவங்கள போய் அப்ரோச் பண்றதுக்கு அவங்களோட பர்டிகுலர்ஸ் எல்லாம் இவங்க போலீஸ் ஆஃபீஸர் கொடுக்கணும். எதுக்குன்னா ரிஹாபிலிட்டேஷனுக்காக. தென் அடுத்து அவங்களுக்கு ஃப்ரீ லீகல் எய்ட் வாங்குறதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிறது. இது நமக்கு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட்ல செக்ஷன் 12ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த ஃப்ரீ லீகல் எய்ட் உங்களுக்கு இருக்குங்கிறத சொல்லணும். தென் அடுத்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கு, உங்களுக்கு நடந்த இந்த பிரச்சனைக்காக நீங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கான உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு இந்த உரிமைகள்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறத அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கு சொல்லணும். சரி, இதோட சொன்னா ஒரு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அதான் ப்ரொவைடர்ல என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த போலீஸ் ஆபீசருக்கு இதுல வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து மேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆபீசருக்கு வந்து தெரிய வருது அப்படின்னா அப்ப போலீஸ் ஆபீசர் காக்னிசபிள் அஃபென்ஸ்னா அவங்க இமீடியட்டா வித்வுட் வாரண்ட் தே கேன் அரெஸ்ட்ன்ற அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் அவங்க எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதை தான் ப்ரொவைடர்ல சொல்றாங்க. ஸோ அந்த
போலீஸ் இருக்கக்கூடிய அந்த பவரை இந்த மேல சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து கட்டைல் பண்ணாது. So அதுதான் nothing in this section shall be construed in any manner as to relieve the police officer from his duty to proceed in accordance with the law upon receipt of information as to the commission of a cognizable offense. So cognizable offense தொடர்புபட்ட கம்ப்ளைண்ட் ஆர் இன்ஃபர்மேஷனை போலீஸ் ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா மேல சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்னால அவர் ஃபர்தரா இது தொடர்புபட்ட நடவடிக்கை எடுக்கிறதுல இருந்து அவங்க எக்ஸ்க்ளூட் ஆக மாட்டாங்க, அதுல இருந்து ரிலீவ் ஆக மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க அதையும் செய்யணும். தென் அடுத்து கிளாஸ் 5 பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வரும்போது அவங்க என்னெல்லாம் ஆர்டர் பாஸ் பண்ணலாம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட சேர்த்து அடிஷனலா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து இதுல வந்து ஐபிசிக்கு சொல்லியிருக்கக்கூடிய அஃபென்ஸ் இல்ல வேற ஏதாவது சட்டத்துல உள்ள ஒரு அஃபென்ஸ் இந்த கமிட்டட் ஆக்டுக்கு கீழே அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து ஃபைன் பண்றாங்க, கண்டுபிடிக்காங்கும் போது அவங்க இம்மீடியட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை ஜுடிஷியல் ஆர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிடணும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து செக்ஷன் 7. ஓகே, தென் செக்ஷன் 8 வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி. இந்த ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கும் வந்து மற்ற ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மற்றவங்கள மாதிரி இவங்களுக்கும் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் வந்து அந்த இது இருக்கு. அது இல்லாம சில ரிஸ்கான சூழ்நிலைகள், ஆர்ம்டு கான்ஃபிளிக்ஸ் இல்ல ஹியூமானிட்டேரியன் எமர்ஜென்சி ஆர் நேச்சுரல் டிசாஸ்டர் இந்த மாதிரியான அன்நேச்சுரலாவோ இல்ல ஹியூமானிட்டேரியன் எமர்ஜென்சியோ வாட் எவர் மேபி இந்த மாதிரி ரிஸ்கான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அதுல இருந்தும் அவங்க மற்றவங்கள மாதிரி ஈக்குவலா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு வந்து இருக்கு. இது அடுத்து கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து இந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அந்த டிசாஸ்டர் காலங்களில் இவங்களும் அதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா மெஷர்ஸையும் வந்து இவங்க எடுக்கணும் அப்படிங்கறத இந்த கிளாஸ் 2ல சொல்லியிருப்பாங்க. தென் கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ஒரு ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த ரெக்கார்ட்ல வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டிசேபிள்டு பீப்புள் யாரெல்லாம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாம் அவங்க ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சியான ஒரு ரிஸ்கான சிச்சுவேஷன் வரப்போகுது அப்படின்னா இம்மீடியட்டா அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தி அதுல இருந்து அந்த டிசாஸ்டர்ல இருந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறதுக்கு அவங்க அது வந்து வழிவகுக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக அவங்க அந்த ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். தென் கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேட் கமிஷன் அவங்களோட சேர்ந்து இவங்க செயல்படணும். அது ஒன்றும் அவ்வளவு பெருசா தேவையில்லை. தென் செக்ஷன் 9 பொறுத்த வரைக்கும் ஹோம் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கறது சொல்றாங்க. ஹோம் அண்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்த மாதிரி எந்த ஒரு குழந்தையும் ஃபேமிலி அட்மாஸ்பியர்ல இருந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்கள பிரிக்கவே கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து டிசபிலிட்டியை காரணம் காமிச்சு பிரிக்கவே கூடாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் இஃப் காம்பிடன்ட் கோர்ட் பாஸ் அன் ஆர்டர் அப்படின்னா அப்ப அது பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து கோர்ட் ஆர்டர் இல்லாம அதுவும் கூட கோர்ட் எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ல தான் அதை பண்ணுவாங்க. ஸோ ஜெனரல் ரூல் வந்து அவங்களோட ஃபேமிலியில இருந்து அவங்கள பிரிக்க கூடாது. ஏன்னா பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி சைல்டு ஷுட் பி ப்ரொடெக்டட். அதுதான் வந்து ஜே ஆக்ட்லயும் எய்மா இருக்கும், இங்கேயும் அதுதான். தென் அடுத்து கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போஸ் பேரண்ட்ஸால வந்து அவங்களால குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியல, அந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைய டேக் கேர் பண்ண முடியல அப்படிங்கும்போது காம்பிடன்ட் கோர்ட் என்ன பண்ணலாம்னா நியரஸ்ட் ரிலேட்டிவ் கிட்ட வந்து அவங்கள பிளேஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து அந்த மாதிரி நியரஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸா இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்கள வந்து ஷெல்டர் ஹோம்ல வந்து அவங்கள பிளேஸ் பண்றதுக்கு கோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணலாம். ஸோ ஷெல்டர் ஹோம் ரன் பை தி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ல வந்து இது பண்ணலாம். ஸோ இது வந்து செக்ஷன் 9. தென் செக்ஷன் 10 பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் ரைட். இவங்களுக்கு வந்து இனப்பெருக்கத்துக்கான உரிமை வந்து டிசபிலிட்டியை காரணம் காமிச்சு அவங்களோட இனப்பெருக்கத்துக்கான உரிமையை வந்து மறுக்க கூடாது. அதுதான் செக்ஷன் 10. ஸோ கவர்மெண்ட் வந்து எப்பவுமே என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இனப்பெருக்கம் தொடர்பு பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து இன்ஃபர்மேஷனையும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆக்சஸ் இருக்கா அப்படிங்கிறது, அதே போல ஃபேமிலி பிளானிங் தொடர்பு பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஆக்சஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணணும். தென் கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜருக்கும் வந்து அவங்கள அதாவது இன்ஃபர்டிலிட்டியை காஸ் பண்ணக்கூடிய அவங்க வந்து இனிமேல் இனப்பெருக்கம் பண்ண முடியாதுன்ற இன்ஃபர்டிலிட்டியை காஸ் பண்ற மாதிரியான ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜருக்கு அவங்கள ஆளாக்க கூடாது, அவங்களோட ஃப்ரீ கன்சென்ட்டோ இல்ல இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டோ இல்லாம. ஸோ இது வந்து கிளாஸ் 2. தென் 11 பொறுத்த வரைக்கும் ஆக்சசிபிலிட்டி இன் ஓட்டிங். ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்க வந்து என்ன விஷயத்தெல்லாம் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா ஆல் போலிங் ஸ்டேஷன் ஆர் அக்சசபிள் டு பர்சன் வித் டிசபிலிட்டி. எல்லா ஓட்டு போடக்கூடிய அந்த ஸ்டேஷன்ஸும் வந்து டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புளாலையும்
போய் ஆக்சஸ் பண்ண மாதிரி இருக்குதாங்கிறத அவங்க உறுதிப்படுத்திக்கிடணும். அண்ட் ஆல் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டட் டு தி எலக்டோரல் ப்ராசஸ் அண்ட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் பை தி ஆக்சசபிள் டு தம். ஸோ அவங்களால அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல நடக்கக்கூடிய எல்லாத்தையும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஓட்டு போடுறதுக்கு தேவையான ஆக்சசபிலிட்டி எல்லாமே இருக்காங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய கடமை இவங்க 2 பேருக்கும் இருக்கு. தென் 12 பொறுத்த வரைக்கும் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் டிசபிலிட்டி காரணமா அவங்களுக்கு ஜஸ்டிஸை வந்து ஆக்சஸ் பண்றது டெனை பண்ண மறுக்கப்படக்கூடாது. ஸோ அப்ப அதை என்ஷூர் பண்றதுக்காக கோர்ட், ட்ரிபியூனல், அத்தாரிட்டி, கமிஷன் ஆர் எனி அதர் பாடி ஹேவிங் ஜுடிஷியல் ஆர் குவாசி ஜுடிஷியல் ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் பவர்ஸ் இதுல எல்லாத்துலயுமே வந்து இந்த பீப்புளுக்கு அதை ஆக்சஸ் பண்றதுக்கான எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறது கிளாஸ் 1ல சொல்றாங்க. தென் கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் சூட்டபிள் சப்போர்ட் மெசர்ஸ் வந்து டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு, அதாவது இந்த கிளாஸ் 2ல ஃபேமிலியை விட்டு வெளியில வந்த டிசபிலிட்டி, ஃபேமிலி இல்லாத, ஃபேமிலிக்கு அவுட் சைட்ல இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்க இன்னும் ஹைலி நீடட் பீப்புளா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைலி சப்போர்ட் நீடட் பீப்புள்ன்ற மாதிரி இருப்பாங்க, ஃபேமிலியை விட்டு அவுட் சைட்ல இருக்கக்கூடிய டிசபிலிட்டி பீப்புள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்க இந்த ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ்ன்றத வந்து அவங்க அட்டைன் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா இதையும் வந்து இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து செஞ்சு கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து கிளாஸ் 2. தென் கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசனபிள் அகாமடேஷன் இவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீ லீகல் எய்டுக்கான ரைட் வந்து ஆக்ட்லயே கொடுத்துருக்காங்க, லீகல் சர்வீஸ் ஆக்ட்ல. ஸோ அதை அவங்க வந்து அந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்றதுக்கு, அதை ஜஸ்டிஸை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ரீசனபிள் அகாமடேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குதான்றத இந்த 2 அத்தாரிட்டியும் வந்து என்ஷூர் பண்ணிக்கிடணும். ஸோ அதற்கு தேவையான ஸ்கீம்ஸ், ப்ரோக்ராம்ஸ், ஃபெசிலிட்டிஸ், சர்வீஸ் இதெல்லாமே வந்து ஏற்படுத்த வேண்டியது இந்த நேஷனல் லீகல் சர்வீஸ் அண்ட் ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸோட வேலை. தென் கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஷால் டேக் ஸ்டெப்ஸ்னு சொல்றாங்க. இதுல எதுக்கு அப்படின்னா பப்ளிக் டாக்குமெண்ட்னு சொல்லக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட்ல இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மேகசின்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் எஜுகேஷன் தொடர்புப்பட்ட புக்ஸா இருக்கட்டும், காலேஜ் மெட்டீரியல்ஸ், இல்ல எல்லாமே கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், டே டு டே, ஏன்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவங்களும் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கும் ஆக்சஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா பப்ளிக் டாக்குமெண்ட்ஸையும் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஆக்சஸ் பண்றதுக்கு அவங்க எந்த மெத்தட்ல அவங்க ஆக்சஸ் பண்ண முடியுமோ அந்த மெத்தட்ல கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். தென் கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஃபைலிங் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்லக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே நெசசரி எக்யூப்மெண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கணும். எக்யூப்மெண்ட் வந்து எதுக்குன்னா ஃபைலிங்க்கு எனேபிள் பண்றதுக்கும், அதை வந்து ஸ்டோர் பண்றதுக்கும், திருப்பி வந்து தேவைப்பட்டா ரெட்ரைவ் பண்ணிக்கிறதுக்கும், எவிடன்ஸை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த ஃபைலிங் டிபார்ட்மெண்ட், இல்லைன்னா ரெஜிஸ்டர்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், இல்லைன்னா ஆஃபீஸ் ரெக்கார்ட் ஆஃப் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பீப்புளும் வந்து அந்த இதை வந்து ஃபைல் பண்றதுக்கும், ஸ்டோர் பண்றதுக்கும், ரெட்ரைவ் பண்றதுக்கும், இல்ல எவிடன்ஸ் அதுல இருக்கக்கூடிய எவிடன்ஸ் ஆக்சஸ் பண்றது, ஸோ டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறது, இது எல்லாத்துக்கும் அவங்களும் வந்து தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை வந்து வச்சிருக்கணும். அதுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டெப்ஸை கவர்மெண்ட் எடுக்கணும். தென் அடுத்து மேக் அவைலபிள் ஆல் நெசசரி ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் டு ஃபெசிலிட்டேட்டிங் ரெக்கார்டிங் அண்ட் டெஸ்டிமனி, ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஒப்பீனியன் கிவன் பை தி பர்சன் வித் டிசபிலிட்டி. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஜஸ்டிஸ், ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ்ன்றதுல இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு தெரியும், நம்ம கோர்ட்ல டெய்லி பார்க்குறோம். இப்போ டெஸ்டிமனிஸ், ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்காகவும் இந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புளும் வந்து அவங்களோட டெஸ்டிமனிஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ், ஒப்பீனியன்ஸ் இது எல்லாமே வந்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன ப்ரிஃபர்டு லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ்ல கொடுக்கறதுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டெப்ஸ். சைன் லாங்குவேஜ் வேணும்னா அது வேணும், இல்ல டெக்ஸ்ட் வந்து பெரிய டெக்ஸ்ட்ல அவங்களுக்கு வேணும், இல்ல ஸ்கிரீன் ரீடர் வேணும் அப்படின்னா, இல்லைன்னா பிரெய்லி மெத்தட் வேணும். ஸோ வாட் எவர் தே நீட் அதை வந்து அந்த செஞ்சு கொடுக்கணும்ன்றது இது எல்லாம் சொல்லக்கூடியது இந்த செக்ஷன் 12 ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ். தென் 13 வந்து லீகல் கெப்பாசிட்டி. இதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த 13 and 14 வந்து முக்கியம். இந்த லீகல் கெப்பாசிட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் எதை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து மற்ற ஆர்டினரி டிசபிலிட்டி இல்லாத பீப்புள் மாதிரியே இவங்களுக்கும் வந்து ரைட் ஈக்குவல் வித் அதர்ஸ்ன்றது. தென் அடுத்து வந்து மற்ற ஆர்டினரி பீப்புள் வந்து எப்படி அவங்க வந்து ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்றாங்களோ அதே மாதிரி இவங்களும் அதை ஈக்குவலா வந்து என்ஜாய் பண்றாங்களா, அந்த ரைட்டை வந்து அவங்க அதை வந்து என்ஷூர் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட டியூட்டி. தென் அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும்போது இட் மே பி மூவபிள் ஆர் இமூவபிள் எது வேணா இருக்கலாம், இல்லைன்னா ஃபினான்ஷியல் அஃபேர்ஸா இருக்கலாம். எல்லாமே சிம்பிளா என்னன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்பூவபிள் ப்ராப்பர்ட்டி, இல்லைன்னா ஃபினான்ஷியல் அஃபேர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா பேங்க் லோன்ஸ், மார்ட்கேஜ், இல்ல அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான எல்லாத்துலயுமே தே ஆர் ஈக்குவலா
மத்த ஆர்டினரி பீப்புளோட இவங்களும் ஈக்குவலா அந்த ரைட்ஸை என்ஜாய் பண்றாங்களான்றதை என்ஷூர் பண்றது கவர்மெண்டோட வேலை. இதுதான் கிளாஸ் 1. தென் கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் the appropriate government shall ensure that the person with disability enjoy legal capacity on equal basis with others in all aspect of life and have right to equal recognition everywhere. ஸோ இதுவும் வந்து சட்டத்தின் பார்வையில அவங்க மற்றவங்களோட ஈக்குவலா ட்ரீட் பண்ணப்படுறாங்களாங்கிறத உறுதிப்படுத்த வேண்டியது கவர்மெண்டோட டியூட்டி. இதுதான் கிளாஸ் 2. தென் கிளாஸ் 3ல வந்து இப்போ இந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட், ஏன்னா கேர் கிவர்ன்றதுல யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் கேர் கிவர் பார்த்திருப்போம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த பர்சனுக்கும் இந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சனுக்கும் நடுவுல கான்ஃபிளிக்ட் வந்ததுன்னா அது கண்டிப்பா ப்ரிஜுடைஸ் ஆகும். ஏன்னா இந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்க பர்சன் என்ன ஒரு கெப்பாசிட்டியில இருப்பாங்க, இவங்க வந்து டாமினன்ட் பொசிஷனுக்கு வந்துருவாங்க. அப்போ there is possible to influence the opposite partyன்றது அங்க வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி பண்ணணும்ன்றதை அந்த கிளாஸ் 3ல சொல்றாங்க. So when a conflict of interest arises between a person providing support and a person with a disability in a particular financial, property or other economic transaction, then such a supporting person shall abstain from providing support to the person with a disability in that transaction. இது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சப்போர்ட்டிங் பர்சன் அவர் வந்து டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்காரு. எதுல அப்படின்னா பினான்சியல், ப்ராப்பர்ட்டி இல்ல அதர் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ல அவரும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நபரா இருக்காரு. இப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு கான்ஃபிளிக்ட் வருது அப்படிங்கும்போது இம்மீடியட்டா அந்த சப்போர்ட்டிங் பர்சனை இனிமேல் அவங்க அந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சனுக்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்றதுல இருந்து தடுக்கணும், அப்ஸ்டைன் பண்ணிடணும் அப்படிங்கிறது இதுல சொல்றாங்க. தென் ப்ரொவைடர்ல என்ன சொல்றாங்கன்னா, சரி இப்போ நீங்க திடீர்னு அப்ஸ்டைன் பண்ணிட்டீங்க, சரி ப்ரொவைடர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளட் ரிலேட்டிவ் இருக்குது, இல்லைன்னா அவங்களுக்குள்ள உள்ள அந்த அஃபினிட்டி ஆர் அடாப்ஷன் சொல்லக்கூடிய ரிலேஷன் இருக்கிறதுனால மட்டுமே இங்க வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி பிரிசம்ஷன் எடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வந்து ஒரு ப்ரொவிஷன்ல பார்த்தோம்னா அந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து பிரிசம்ஷன் எடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ல எல்லாம் இருக்கும்போது பிரிசம்ஷன் எடுக்கலான்ற. பட் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்காங்க, இல்ல அடாப்ஷன் ரிலேட்டிவ் இல்ல அஃபினிட்டின்ற ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றதுனால அந்த ஒரு காரணத்தை காட்டி மட்டுமே அது வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்க இருக்குன்றதுக்கு பிரிசம்ஷன் எடுக்க கூடாது அப்படிங்கிறது ப்ரொவைடர். தென் கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் இப்ப திடீர்னு வந்துட்டு நம்ம a person with disability may alter, modify or dismantle any support arrangement and seek their support to another. So இந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சன் எப்ப வேணும்னாலும் அந்த சப்போர்ட் யார் கொடுத்துட்டு இருக்காங்களோ அதுல இருந்து ஆல்டர் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்ல அந்த சப்போர்ட்டை டிஸ்மேண்டலும் பண்ணிக்கலாம், அனதர் கிட்ட இருந்து சப்போர்ட் தேடிக்கலாம். ஸோ இது சொல்லக்கூடாது கிளாஸ் 4. தென் அடுத்த ப்ரொவைடட் கிளாஸ்ல வந்து இந்த ஆல்ட்ரேஷன், மாடிஃபிகேஷன் இல்லைன்னா டிஸ்மேண்டல் இதை பண்றாங்க இல்லையா, இதை பண்றதுனால இது வந்து ப்ராஸ்பெக்டிவ் இன் நேச்சரா தான் இருக்குமே தவிர்த்துட்டு இதுக்கு முன்னாடி நடைபெற்ற விஷயங்களை வந்து அது நல்லிஃபை பண்ணாது. ஏன்னா இப்போ இவர் ஏற்கனவே ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனோட சப்போர்ட்ல சில விஷயங்களை அவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க. இப்ப திடீர்னு அந்த சப்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, அதனால சப்போர்ட்டை கட் பண்றாங்க. அப்போ அந்த சப்போர்ட் கட் பண்ணதுக்கு அப்புறமா வேற ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்றாங்கும் போது இந்த ஏர்லியரா சப்போர்ட் கொடுத்த பர்சன்னால இது வரைக்கும் முடிந்த டிரான்சாக்ஷன்ஸை இந்த புதுசா அப்பாயிண்ட் பண்ண விஷயம் வந்து கட்டைல் பண்ணாது. ஸோ இப்போ அப்பாயிண்ட் பண்ணப்படுறவர் வந்து பண்ணக்கூடியதுலாம் இனி ப்ராஸ்பெக்டிவ் நேச்சரா தான் இருக்குமே தவிர்த்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும், தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அது நல்லிஃபை பண்ணாது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ப்ரொவைடர். தென் அடுத்து any person providing support to the person with a disability shall not exercise undue influence and shall respect his or her autonomy, dignity and privacy. ஸோ சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சன் எப்பவுமே அவங்கள வந்து டிக்னிட்டியோட நடத்தணும், அவங்களோட அட்டானமியை மதிக்கணும் அண்ட் பிரைவசியை வந்து மதிக்கணும். இதெல்லாம் சொல்லக்கூடியது லீகல் கெப்பாசிட்டின்றதுல. செக்ஷன் 14ஓட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து வந்து செக்ஷன் 14 ப்ரொவிஷன் ஃபார் கார்டியன். கார்டியன் வந்து பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொவிஷனை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ஒருவேளை டிஸ்கிரிப்டிவ்ல கூட கேட்கலாம், நான் எதிர்பார்க்கேன். ஏன்னா இதுல கொஞ்சம் நமக்கு கோர்ட்ல அடிக்கடி அப்ளை ஆகக்கூடிய ஒரு செக்ஷன் இது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் எனி அதர் லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் on and from the date of commencement of this act, where a district court or on any designated authority as notified by the state government finds that the person with a disability who had been provided adequate and appropriate support but is unable to take legally binding decision. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த லாங்குவேஜை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா இருக்கட்டும், இல்லைன்னா வேற ஏதாவது டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி ஹூ இஸ் அப்பாயிண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்க 2 பேரும் என்ன கண்டுபிடிக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சனுக்கு அப்ராப்ரியேட் அண்ட் அடிக்குவேட் சப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரைமரி கண்டிஷன் ஏற்கனவே அவங்களுக்கு அடிக்குவேட் அண்ட் அப்ராப்ரியேட் சப்போர்ட் இருக்கு. பட் அந்த சப்போர்ட் இருந்தா கூட அவங்களால அனேபிள் டு டேக் லீகல் பைண்டிங் டெசிஷன். ஸோ லீகலா
அவங்கள பைண்ட் பண்ணக்கூடிய ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. சோ இதுதான் சிச்சுவேஷன். சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இது எப்ப மோஸ்ட்லி அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து இது அப்ளை ஆகும். அவங்களால மத்த விஷயங்களுக்கு வந்து ஏற்கனவே அடிக்குவேட் அண்ட் அப்ராப்ரியேட் சப்போர்ட் இருக்கும். பட் லீகலா பைண்ட் பண்ணக்கூடிய டெசிஷன்ஸ் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், இல்ல பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களால லீகலா பைண்ட் பண்ண மாதிரி ஒரு டெசிஷன், இல்ல ஒரு மெடிக்கல் டெசிஷன், சோ அந்த மாதிரி ஒரு லீகலா இது நம்மள எப்படி பைண்ட் பண்ணுன்ற மாதிரியான ஒரு டெசிஷன் அவங்களால எடுக்க முடியல. சோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் தேவைப்படும் போது இவங்க என்ன பண்ணலாம்னா, மேபி ப்ரொவைடட் ஃபர்தர் சப்போர்ட் ஆஃப் லிமிடெட் கார்டியன் டு டேக் லீகல் பைண்டிங் டெசிஷன். சோ இந்த இடத்துல இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், லிமிடெட் கார்டியன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சப்போர்ட்டை தாண்டி இப்போ இந்த லீகலி பைண்டிங் டெசிஷனுக்காக ஒரு சப்போர்ட், அது வந்து லிமிடெட் கார்டியன் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு பர்சனை வந்து இந்த லிமிடெட் கார்டியன் சொல்லி அவங்க அப்பாயிண்ட் கொடுக்கலாம். இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆர் எனி இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்றாங்க. சோ இதுவுமே வந்து எப்படி அப்படின்னா, limited guardian to take legally binding decision on his behalf in consultation with such person in such manner as may be prescribed by the state government. So இது வந்து இந்த லிமிடெட் கார்டியனை பொறுத்த வரைக்கும் இவங்களே போயிட்டு எல்லா டெசிஷனையும் இவங்களே எடுக்க முடியாது. இது என்ன மீனிங் என்னன்னா, இது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணணுமே தவிர்த்துட்டு சப்ஸ்டிடியூஷன் கிடையாது, அது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அவங்க பண்ண வேண்டிய அந்த இடத்துல இருந்து அவங்கள நீக்கிட்டு அந்த இடத்துல இந்த லீகல் கார்டியன் லிமிடெட் கார்டியன் வந்து அந்த பிளேஸை சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சப்போர்ட் இதெல்லாம் வந்து கோர்ட் சொன்ன லாங்குவேஜ். சோ நான் சொல்றதெல்லாம் சோ இது வந்து சப்போர்ட் தானே தவிர்த்துட்டு சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. சோ இது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா, provided that the district court or the designated authority as the case may be may grant total support to the person with a disability requiring such a support or where the limited guardianship is to be granted repeatedly. So suppose தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு வந்து டோட்டல் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா அந்த பர்டிகுலர் எக்ஸ்க்ளூசிவ் கேஸ்க்கு வந்து அவங்க அதுக்கும் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணலாம். அதே போல ரிப்பீட்டடா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா சோ அந்த கேசஸ்ல வந்து அவங்களுக்கு அதுக்கு தேவை மாதிரியான சப்போர்ட்டை கொடுத்துட்டு அதை வந்து அவங்க ரிவ்யூவும் பண்ணணும். ஸோ அதுதான் ஷால் பி ரிவ்யூடு பை தி கோர்ட் ஆர் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி ஆஸ் த கேஸ் மேபி டு டிட்டர்மைன் தி நேச்சர் அண்ட் மேனர் ஆஃப் சப்போர்ட் டு பி ப்ரொவைடட். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அதை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணணும். தென் அடுத்து எக்ஸ்பிளனேஷன்ல for the purpose of this subsection, limited guardianship means a system of joint decision which operates on mutual understanding and trust between the guardian and the person with a disability. இது ரொம்ப முக்கியம். இந்த limited guardianshipனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, it is a mutual understanding between the disabled person and the person appointed as limited guardian. So இது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் மூலமா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட். அந்த மாதிரி மெத்தட்ல வரக்கூடியதுதான் வந்து இந்த இன்னொன்னு இதுல இந்த சிஸ்டம் ஆஃப் ஜாயிண்ட் டெசிஷன் சொல்றாங்க இல்லையா, இதான் வந்து கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் அ சப்போர்ட் நாட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்றாங்க. சோ அவங்களோட சேர்ந்து அவங்களோட கன்சென்ட்டுக்கு அவங்க என்ன விரும்புறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டெசிஷனை வந்து எடுக்கணுமே தவிர்த்துட்டு இண்டிபெண்டா இவங்க பாட்டுக்கு ஒரு முடிவெல்லாம் எடுக்க கூடாது. ஸோ தட் இஸ் ஜாயிண்ட் டெசிஷனா அது இருக்கணும். ஸோ அவங்க கிட்ட அதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணி அவங்களோட கன்சென்ட் இருக்கணும்ன்றது. ஸோ ஜாயிண்ட் டெசிஷன் which operate on mutual understanding and trust between the guardian and the person with the disability, which shall be limited to a specific period and for a specific decision. So இது முதல்ல வந்து limited guardian சொல்றதுனால ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் மேட்டருக்கு மட்டும் ஸ்பெசிபிக் டெசிஷனுக்கு மட்டும் அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்றது. அண்ட் சிச்சுவேஷன் அண்ட் ஷால் ஆப்ரேட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி வில் ஆஃப் தி பர்சன் வித் டிசபிலிட்டி. தென் இது வந்து எது வரைக்கும் ஆப்ரேட் ஆகும்னா, அந்த டிசேபிள்டு பர்சனோட அவரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரிதான் அந்த அப்படிதான் வந்து அது ஃபங்க்ஷன் ஆகும். சப்போஸ் அவருக்கு வந்து இந்த லிமிடெட் கார்டியன்ஷிப்னு அப்பாயிண்ட் பண்ணிருக்க பர்சன் வந்து பிடிக்கல அப்படின்னா அப்ப அந்த இடத்துல அவங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஷால் ஆப்ரேட் இன் அக்கார்டன்ஸ் டு தி வில் ஆஃப் தி பர்சன் வித் டிசபிலிட்டின்றத சொல்றாங்க. தென் அடுத்து இந்த கிளாஸ் 2 வந்து on and from the date of commencement of this act, every guardian appointed under any provision of any other law for the time being in force for a person with a disability shall be deemed to function as a limited guardian. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். நம்ம இன்னும் அதிகமா அப்ளை பண்ணிருக்கோமான்னு தெரியல. சோ இங்க டீமிங் ப்ரொவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த சட்டம் 2016ல எனாக்ட் பண்ணப்பட்டு 17ல செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. சோ இந்த சட்டம் செயல்பாட்டுக்கு வந்த நாளைக்கு முன்னாடி எந்தெந்த சட்டத்துக்கு கீழலாம் கார்டியன் சொல்லி யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் இப்ப இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறமா இந்த லிமிடெட் கார்டியனா தான் டீம் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொவிஷன்ல சொல்றாங்க. சோ லீகல் ஃபிக்ஷன் இந்த இடத்துல இருக்கு. So இது ரொம்ப முக்கியம். On and from the date of commencement of this act, every guardian appointed under any provision of any other law for the time being in force for a person with a disability shall be deemed to function as a limited guardian. Then அடுத்து, any person with a disability aggrieved by the decision of the designated authority appointed a legal guardian may prefer an appeal to such appellate authority as may be. So இது வந்து
டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இன்னொன்று வந்து டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிக்கும் இந்த பவர் இருக்குன்னு இந்த ப்ரொவிஷன்ல மேல சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி வந்து இந்த லீடியன் கார்டியன் அப்பாயிண்ட் பண்ணதுல வந்து ஏதாவது ஒரு பர்சன் அக்ரி ஆகுறாங்கன்னா அவங்க வந்து அப்பலட் அத்தாரிட்டிக்கு வந்து அப்பீல் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு ஜட்மெண்ட் எழுதிக்கோங்க. சுஜிதா ஸ்ரீவத்சவா வெர்சஸ் சண்டிகார் அட்மினிஸ்ட்ரேஷன். சுஜிதா ஸ்ரீவத்சவா வெர்சஸ் சண்டிகார் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி வந்து இருந்திருக்கும் அந்த பர்சனுக்கு. அதாவது ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் என்னன்னா, ஒரு விமன் அவங்க வந்து ஒரு ஆர்ஃபன் விமனா இருப்பாங்க. மென்டல் அதாவது அந்த மென்டல் டிசார்டர் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும், மென்டல் ரிட்டார்டேஷன் வந்து இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு ரேப் விக்டிமா இருப்பாங்க. ஸோ அந்த ரேப் மூலம் பிரெக்னன்ட்டும் ஆயிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பிரெக்னன்சியை வந்து டெர்மினேட் பண்றதுக்காக பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி விமன் அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்றதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுல வந்து இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் விமன் வந்து அவங்களுக்கு அதுல விருப்பமே இருந்திருக்காது, கன்சென்ட் கொடுக்க மாட்டாங்க. தென் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போகும். அப்பதான் சுப்ரீம் கோர்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பர்சன் வித் டிசபிலிட்டி அதுலயும் ஸ்பெஷலா இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து டெசிஷனல் கெப்பாசிட்டி இல்லைன்னுலாம் நீங்க நினைக்க கூடாது. அவங்களுக்கு வந்து தே ஆர் ஃபுல்லி காம்பிடன்ட் டு டேக் டெசிஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. தென் இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கார்டியன்றதெல்லாம் வர்றாங்க இல்லையா. ஸோ இந்த கார்டியன்ஷிப் இதெல்லாம் வந்து அந்த பர்சனோட ரைட் டு மேக் டெசிஷன்ற அந்த உரிமையை வந்து எக்ஸ்டிங்யூஸ் பண்ணவே பண்ணாது அப்படிங்கிறது இதுல சொல்றாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க டிசபிலிட்டி இருக்கிற காரணத்தினால மட்டும் அவங்களுக்கு ரைட் டு டேக் டெசிஷன்றது வந்து அந்த ரைட் எக்ஸ்டிங்யூஸ் ஆகாது. அவங்களோட உடம்பு மற்றும் அவங்களோட பாடி அண்ட் லைஃப் தொடர்பு பட்டு அவங்க முடிவெடுக்கிறதற்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் பாஸ் பண்ண ஆர்டரை வந்து இதுல செட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கேஸ். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். செக்ஷன் 15 அவ்வளவா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்ல. ஸோ இந்த சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கும்னா ஈக்குவாலிட்டியில ஆரம்பிப்பாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது லைனா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவாலிட்டி நம்ம செக்ஷன் 14ல வந்து ஈக்குவாலிட்டின்னு கான்ஸ்டியூஷன்ல பார்ப்போம் இல்லையா. ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறம் விமன் அண்ட் சில்ட்ரன் பார்ப்போம். ஸோ முதல்ல ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறம் விமன் அண்ட் சில்ட்ரன், அதுக்கப்புறம் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா குரூயல்டி அண்ட் அபியூஸ்ன்றது வயலன்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ அப்போ விமன் அண்ட் சில்ட்ரன்னால ஆட்டோமேட்டிக்கா அடுத்தப்ப அபியூஸ், வயலேஷன், எக்ஸ்பிளாய்டேஷன்றத அடுத்தப்ப கோர்வையா சேர்த்துக்கோங்க. ஸோ அபியூஸ், வயலேஷன், எக்ஸ்பிளாய்டேஷன்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா அதுல இருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், சேஃப்டி பண்ணணும். ஸோ அதுக்காக ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஹோம் அண்ட் ஃபேமிலி கொடுக்கணும். ஸோ அப்ப அது வந்து அடுத்த செக்ஷன் 9 ஹோம் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து ஹோம் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு வந்தாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீப்ரொடக்டிவ் அப்படிங்கிறது அந்த உரிமை வரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரீப்ரொடக்டிவ் அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரீப்ரொடக்டிவ்னு சொல்லி ஒரு குழந்தை வர்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு கண்டிப்பா ஓட்டிங் ரைட் கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீதி வாங்கி தரணும், ஜஸ்டிஸுக்காக பாடுபடணும். தென் அந்த குழந்தைக்கு வந்து எல்லா லீகல் கெப்பாசிட்டியும் ப்ராப்பர்ட்டியில வந்து அவங்க இன்ஹெரிட் ஆகுறதுக்கான எல்லா லீகல் கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு இருக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருந்ததுன்னா கார்டியன்ஷிப் அப்பாயிண்ட் பண்ணணும் அந்த குழந்தைக்கு. ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒரு கோர்வையா ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி இந்த ப்ரொவிஷன் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படின்னா இந்த சாப்டர் ஃபுல்லா உங்களுக்கு மறக்காது. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் மேடம். ரொம்ப வண்டர்ஃபுல்லா நல்லா பிரசன்டேஷன் கொடுத்தீங்க. இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் இன்னும் ஒரு கிளாஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா மத்தது ரிமைனிங் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். கண்டினியூஷன் கண்டிப்பா மேடம். இது கண்டினியூ அடுத்த கிளாஸ் போடலாம் மேடம். உங்களுடைய டைம் எப்ப சொன்னீங்களோ அதுக்கு அந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ மேடம்.